எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டே பேர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, அங்க ஒருத்தர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. மற்றவங்க எல்லார்கிட்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Very nice. So happy to see you all here. Thank you very much for the gathering and thank you once again to all the early birds here. ரொம்ப நேரத்தில் on time வந்து உட்காந்துருக்கீங்க. அதுதான் வந்து the biggest challenge இப்போ இருக்கிற எல்லாருக்குமே. அது வந்து hats off to all of you for that and thank you once again for the gathering. Welcome you all to the Books and Readers Films and Fans வழங்கும் வாசிப்பு போட்டி 2023 and Film Reviews 2023 award show. இந்த ஒரு award show ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு award show, ரொம்ப முக்கியமான ஒரு award show. எல்லா கிரியேட்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட கிரியேஷன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அவங்களோட புக்ஸ் மூலமாகவும் அவங்களோட கதைகள் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் கொடுத்துருக்குற அவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பேச போகிறாங்க, அவங்களோட உரைகளை எல்லாத்தையும் கேட்க போகிறோம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு ஹோஸ்ட் திஸ் ஷோ. மைசெல்ஃப் ஐம் பார்வதி அண்ட் விஜய் அவர்களும் வந்து என் கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஹாப்பி டு ஹோஸ்ட் வித் யூ விஜய் அவர்களே அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா ஐம் an actress and an anchor. Sun TV anchor-ஆ பார்த்திருப்பீங்க, ஜீ தமிழ் ஆக்ட்ரஸாக பார்த்திருப்பீங்க. ஸோ ஐ வில் பி வித் யூ ஹோஸ்டிங் த ஷோ டுடே. ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா? இல்லையே, ஜோஷே இல்லையே. நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம். நல்லா ஜோஷாக ஹாப்பியாக என்டர்டெய்னிங்காக இந்த ஷோவை கொண்டு போனால் நான் மட்டும் பேசினா முடியாது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா கைத்தட்டி ஜாலியாக ஃபன்னாக தான் என்டர்டெயின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி கைத்தட்டிடலாமா? ஆரம்பிக்கலாமான்னு சொல்லணுமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, நைஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனோட ஆரம்பிச்சிடுவோம் விஜய் அவர்களே. என்னன்னா இப்போ வந்து நம்ம எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால த்ரூ புக்ஸ் ஆர் த்ரூ ஃபிலிம்ஸ் நம்ம எல்லாருக்கும் படங்கள்னால் ரொம்ப பிடிக்கும், புக்கு வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 3 சான்ஸ் தருவேன், ஓகேவா? எங்கேயாவது சிங்க் ஆகுதான்னு பார்ப்போம். நான் 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு 1 சொன்ன உடனே எல்லாரும் லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஏதாவது 2 படம் சிங்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படையப்பான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் லாஸ்ட்டாக பார்த்த படம் படையப்பா, அங்கே ஒருத்தர் படையப்பாவும் இங்கே ஒருத்தர் படையப்பாவும் சிங்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி புக்ஸ்க்கும், ஓகேவா சார்? ஓகேவா? ரெடியா? 3, 2, 1. டாடா, ஆவேசம், குரங்கு பெடல், ஸ்டார். எத்தனை பேர் ஸ்டார் பார்த்தீங்க? எத்தனை பேர் குரங்கு பெடல் பார்த்தீங்க? இங்கே ஒருத்தர். ஓ நைஸ், 3 பேர் சிங்க் ஆயிருக்கு. குரங்கு பெடல் படம் 3 பேர் இங்கே சிங்க் ஆயிருக்கீங்க. ஒரே வைப்பில் இருக்கோம். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னொரு சான்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸ், ஓகே? செகண்ட் சான்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸ். 3, 2, 1, கம் ஆன். மஞ்சுமல் பாய்ஸ், யார் பாது? ஓகே, மஞ்சுமல் பாய்ஸ். வேற என்ன சார் எல்லாரும் கூட வைப் ஆகிறீங்க நீங்கள்? அவர் குரங்கு பெடல்லையும் வைப் ஆகுறாரு, மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் வைப் ஆகுறாரு. கடைசியாக பார்த்த படம் தானே கேட்டேன். ஓகே, வேற 4 அரண்மனை 4. காது ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு அரண்மனை 4 அப்படின்றாரு. அரண்மனை 4 எத்தனை பேர் பார்த்தீங்க? இருக்காரு, சைலண்டாக ஒருத்தர் இருக்காரு. சொல்லலாம் மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எக்ஸியூமா யாராவது பார்த்தீங்களா? இங்கே யூ ஆர் an odd one out சார். நீங்கள் வரும்போதே நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சது யூ ஆர் an odd one out. பட் பரவாயில்ல, அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தான். ஓகே, புக்ஸுக்கு போயிடலாமா ஒரு வாட்டி? லாஸ்ட்டாக நீங்கள் படித்த புத்தகத்தோட பேர் சொல்லணும், ஓகேவா? 3, 2, 1. ஜெயகாந்தன் சாரோட நான் இருக்கிறேன். யாராவது படிச்சிருக்கீங்களா இது? நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? வேல்பாரி இல்லை, வேற? ருசியியல். பீட்டர் தேலோட 0 to 1 இல்லை சார். புக்ஸில் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் பரவாயில்ல, அதுதான் நமக்கு வேணும். எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு மேடையில் இருக்கும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எல்லாரும் ஒரே ஐஸ் பிரேக்கிங் செஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாயிட்டோன்ற ஒரு நம்பிக்கையில் we gonna start off the show. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். உங்களுக்கே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஒன்ஸ் அகேன். Oh yes, so yes, let's begin the show. நம்ம வந்து இங்கே இந்த ஷோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி all the creators are here. ரொம்ப பிரம்மாண்டமான கிரியேட்டர்ஸ். ஒவ்வொரு அழகான படைப்பை அவங்களோட புத்தகங்கள் மூலமாகவும் அவங்களோட படங்கள் மூலமாகவும் நம்மளுக்கு கொடுத்த ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், சீஃப் கெஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட அவங்களோட சீஃப் கெஸ்ட்டை நம்ம இங்கே மேடைக்கு கூப்பிட்டு அவங்கள மரியாதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அதுக்காக பொன்னாடையை போற்றி மரியாதை செய்கிறதுக்காக I would request our Shivashankar Jagadishan sir to please join us on stage.
புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸினுடைய தலைவர் சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். நம்முடைய அன்பின் அடையாளத்தை கரவொலி எழுப்பி மகிழ்வோம். சிவா வந்துட்டாரு. எஸ், ஸோ நம்மளோட கெஸ்ட்டை கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ வி ஹேவ் ஆர் எஸ்டீம்டு கெஸ்ட், ரொம்ப டிஸ்டிங்விஷ்டான கெஸ்ட்டை வந்து இங்கே நம்ம கூப்பிட்ருக்கோம்னு சொல்லலாம். ஸோ முதல்ல கூப்பிட போகிற கெஸ்ட் எழுத்தாளர் சோமா வள்ளியப்பன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் எழுத்தாளர் சோமா வள்ளியப்பன் ஆன் ஸ்டேஜ். Welcoming our next esteemed guest here on stage, இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Thank you sir, thank you so much for being here. ரைட்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் CJ ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் சார் ஆன் ஸ்டேஜ். Thank you for being here sir. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களில் மங்கையருக்கு பங்களிப்பாக எழுத்தாளர் லதா சரவணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அன்பின் அடையாளமாக கரவொலி எழுப்பி மகிழ்வோம். அண்ட் நம்மளோட அடுத்த கெஸ்ட் இந்த ஈவெண்ட்க்கு ஏற்ற மாதிரியே ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. போயிட் அண்ட் ஆக்ட்ரஸ் ரேகா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ். Thank you for being here. அடுத்ததாக சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நங்கை ஸ்வேதா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் நங்கை ஸ்வேதா அவர்கள் ஆன் ஸ்டேஜ். Thank you so much. Thank you Shivashankar avargale. Thank you so much for honoring the guests, and thank you so much to all our esteemed guests for being here. Such an honor to have you here. ரொம்ப பெருமையாக்கி கொடுத்திருக்கீங்க இந்த ஒரு ஈவென்ட்டே நீங்க எல்லாரும் வந்து. Thank you very much for that. And talking about this event, இந்த ஒரு வாசிப்பு போட்டி 2023 film reviews 2023 அப்படின்ற ஒரு டைட்டில் மட்டும்தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இது என்ன ஷோ, எப்படி நடத்துறாங்க, எப்படி ஆரம்பிச்சது, இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்றதுக்காக இல்லை. சில பேருக்கு இங்கே தெரியலாம், சில பேருக்கு தெரியாதுன்றதுக்காக it is my honor and my privilege to introduce this team to our fraternity here. So இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த டீமை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அபவுட் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ், இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்டர் சிவசங்கர் wanted to get the feedback for his first short stories collection from deep readers and wished to give his book for free, but the existing Facebook groups were denying his posts. Every FB group had so many rules which doesn't allow the posts. Books and Readers Tamil started in 7th February 2021 when Shivashankar couldn't post about rubber valayalgal. Books and Readers Tamil group is now a 17,300 members strong group with Vasipu Poti competition among book readers. Vasipu Poti is a yearly book reading competition which has 536 members as of now. The first Vasipu Poti competition prize distribution function was held in April 2022, and the winner of the competition is Mr. C.N. Chandrasekharan sir, has read around 400 plus books to become the winner. Mr. C.N. Chandrasekharan sir is a renowned poet and a headmaster in the government school near Chengalpet.
Books and Readers Vasipu Poti 2023 is announced with third prize for 50 participants, second prize for 10 participants. Mr. Karuna Murthy sir, who is considered as a deep reader among book lovers, is a winner of Vasipu Poti 2022 and Vasipu Poti 2023. He had read around 461 books in a year to win 2022 and 730 books in a year to win 2023. Can we have a huge round of applause for this gentleman, please? So Books and Readers YouTube channel publishes reviews and short stories, novels, research books. It celebrates the renowned Tamil writers and their writings. So that's how the Books and Readers started, and it's running right now. And about the films and fans, Mr. Shivashankar completed direction course in LV Prasad Film and Institute and started a WhatsApp group, Film Enthusiast, with his circle of movie buffs. It had writers and directors who were known for their works in Tamil literature and Tamil cinema. After Books and Readers Tamil FB group renamed Film Enthusiast to Films and Fans. Initial response for the groups were poor. With so many film enthusiasts writing film reviews competition was started. Many movie buffs who do film reviews started writing, and the group now has 20,200 members with more than 6,700 members in Chennai alone. Film Reviews 2023 has a total of 100 plus movie reviews. Writing movie reviews for 2023. Film Views 2022 winner Mr. Vasudevan and 2023 winner Mr. C.P. Sendil Kumar has written more than 400 plus movie reviews to win the first prize. Both C.P. Sendil Kumar and Vasudevan write detailed movie reviews and does a full analysis for a movie in the reviews. Freelance writer Divya J updates the group on different film festivals and movie events in Chennai, which is conceived and appreciated by all the movie buffs. So Series Reviews 2022 was started as web series, started gaining momentum, and 5 of them are being awarded for writing the best web series reviews. Popular directors of Tamil cinema are part of the group in various social media, and Films and Fans helps them in gathering news about movie reviews and movie updates. Films and Fans YouTube channel has a reasonable subscriber base, and it gives updates and movies, movie reviews, web series reviews, new release updates, and collection updates for movies in different Indian languages. So that's how about Films and Fans and book readers are being introduced. And now about this gentleman, the captain of the ship, Mr. Shivashankar Jagadishan. Mr. Shivashankar Jagadishan works as a program manager and agile coach in an IT MNC. Being an avid reader, he transformed into writer in 2020 with his first short story collection, Rubber Valayalgal. Rubber Valayalgal is a collection of 19 short stories. He went on to publish his second short story collection, Vekkamariyada Asegal, in April 2021, which is a collection of 11 short stories. Both the short story collections have been widely appreciated by Tamil literature fraternity. One Young Achievers Award for 2022 by Vadachennai Tamil Association, Vivekanandar Award, Youth Icon Award 2023 under Young Writer category. Senior writer Mr. Soma Valliyappan recommended Rubber Valayalgal and Shivashankar Jagadishan when asked about new writers and their books. Completed direction course in LV Prasad Film and Institute, and his first short film, Tamilnaga Irundal Share Sevam, a comedy genre, gathered 1.1 lakh views. Learned Carnatic music from young age, went to learn the keyboard and flute, learned piano under renowned music master Mr. Abdul Sattar, who has produced many musical composers like Ganesh Kumar, Harris Jairaj and D. Iman Taman sir. Acclaimed as the best project manager for his outstanding leadership skills and technical knowledge, his planning and execution of project deliverables are widely appreciated. And also, Shivashankar Jagadishan started a foundation in his name on 26th October 2023 to help the needy with food, clothing, education, and to encourage young writers, artists, works, and achievers in the different fields. இப்போ தெரியுது ஏன் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸும் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸும் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இத்தனை பேரோட வளர்ந்துருக்குன்னு. மிஸ்டர் சிவசங்கர் ஜெகதீஷன் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தறல், த கேப்டன் ஆஃப் த ஷிப். அவரோட ப்ரொஃபைலை படிக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம், அவரோட வாழ்நாள் முழுக்க அவரோட ஹீ இஸ் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ சார். அண்ட் எங்கள் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு இன்னும் நிறைய நீங்கள் வளரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். எஸ், ஸோ விஜய் அவர்களே, லெட்ஸ் பிகின் த ஷோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா கூடியிருக்கோன்னா நிறைய பேர், நிறைய
ஐடியாஸ் ஒன்று கூடும்போது இருக்கிற ஒரு மேஜிக்கே தனி இல்லையா? இந்த மேடையில் இங்கே வந்து அவ்வளோ மூளைகளும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளோட எஸ்டீம்ட் கெஸ்ட்டில் ஒவ்வொருத்தராக வந்து பேச போகிறாங்க. வாழ்வின் நோக்கமே நோக்கத்துடன் வாழ்வதே. அந்த நோக்கத்தை வழங்குவதுதான் புத்தகங்கள். முதலாவதாக நம்ம ஃபங்க்ஷனோட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போதும் செல்வராஜ் சார் வந்திருந்தார். அவர் மிகச்சிறந்த ஆழ்ந்த வாசிப்பாளர். அது மட்டும் இல்லை, ஞாயிறு தோறும் நூல்களுடைய விமர்சனத்தை பதிவு செய்பவர். அதை பார்த்துட்டு ஆகச்சிறந்த ஆளுமைகள் அவரோட தொடர்பு இருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர் திரு செல்வராஜ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். தென்னையின் கீற்று சலசலவென செய்து வரும் காற்றே, தென்னையின் கீற்று சலசலவென செய்து வரும் காற்றே, உன்னை குதிரை கொண்டு ஏறி செல்லும் உள்ளம் கொண்டு விட்டோம். சின்ன குழந்தையின் மெல்லலி கொண்டு சேர்த்திருந்தால் காற்றே, சின்ன குழந்தையின் மெல்லலி கொண்டு சேர்த்திருந்தால் காற்றே, மின்னல் வெட்டிடும் வானகத்திற்கு மெட்டல் ஏன் மறந்தாய்? முன்றினில் ஓடும் வண்டியை போல் அன்று, முன்றினில் ஓடும் வண்டியை போல் அன்று, வானில் நன்கு தெரியும் விமானத்தை போல் உள்ளம் கொண்டு விட்டோம். எங்களின் ஞான குரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வரிகளோடு இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் மற்றும் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சங்கத்தின் சார்பாக நடைபெறும் இந்த பரிசளிப்பு விழாவிற்கு வருகின்ற எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து இந்த விழாவிற்கு அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து எங்களை பெருமை சேர்த்துள்ள மேடையில் உள்ள அத்தனை ஆளுமைகளையும் கையார வணங்குகிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வந்துள்ள அத்தனை நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் வருக வென்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். நண்பர்களே, புத்தக வாசிப்பு, இந்த மேடை, இந்த வாசிப்பு அனுபவம், இந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு எளிதாக ஒரு கூட்டத்தை கூட்டி விடலாம். ஒரு சமூக அமைப்பு எளிதாக ஒரு கூட்டத்தை கூட்டி விடலாம். ஆனால் வாசிப்பு அப்படிங்கிற தளத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்பது மிக மிக கஷ்டமான விஷயம். அந்த வகையில் இவ்வளவு பெரிய அரங்கத்தை ஏற்பாடு பண்ணி எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களது நண்பரும் இந்த இயக்கத்தின் பொறுப்பில் உள்ளவருமான திரு ஜிவசங்கர் ஜெகதீசன் அவர்களை நான் மனமாற வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு இடம் சொன்னார், ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் இப்போ பிரம்மாண்டமான வாசிப்பு திருவிழாக்கள் நடத்திக்கிட்டு இருக்கார், விருது திருவிழாக்கள் நடத்துகிறார். அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், இந்த வாசிப்புக்கு இந்த இலக்கியத்துக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு இந்த கொஞ்சம் பிரம்மாண்டம் பண்ண பிடிக்காது. வேற வேற ஆட்கள் பிரம்மாண்டமாக பண்ணிட்டா கூட தகுச்சுக்கிடுவாங்க. இந்த பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்து யாரும் கண் வைக்கிறதில்ல. இந்த அப்போ தான் முன்னேறிடுவான் பாருங்க, அவனை பார்த்து கண் வைப்பான். அதை மாதிரி இலக்கியத்துக்கு இவ்வளோ பெரிய திருவிழாக்கள், இவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள், இவ்வளோ பெரிய மேடை அரங்கமைப்பு தேவையா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம ஜனங்களுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்தா மட்டும்தான் கவனிப்பாங்க, இல்லாட்டினா கவனிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு சாதாரண எந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தால் தான் சாதாரண விஷயத்தை கேட்பாங்க. ஆகையினால வாசிப்பு இயக்கம் இலக்கியத்துக்கு ஒரு பிரம்மாண்டம் இருந்தால் தவறே கிடையாது. அந்த வகையில் மிக முக்கியமான இந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க. வாசிப்பை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, புத்தகம் வாசிப்பதால் என்ன பயன்? இது எல்லாரும் கேட்குறது ஒன்று தான். இப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஜனங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இதை செய்கிறனால என்ன பிரயோஜனம்? இப்போ உள்ள கல்வி சூழலில் படித்தா வேலை, இதை செஞ்சால் இது கிடைக்கும், இதை செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, புத்தகம் படிக்கிறனால என்ன பிரயோஜனம் இருப்போது அப்படின்னு கேட்பாங்க. சொன்னார் ஒரு முறை ஜெயமோகன் தான் அதே கேள்விக்கு பதில் சொன்னார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். அப்படி தானே சார்? ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும். நான் டீச்சர், இந்த டீச்சருக்கு உண்டான வாழ்க்கையை மட்டும்தான் நான் வாழ முடியும். ஒரு இயக்குனருக்கு உண்டான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும். இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் அந்தந்த பிறவியில் அந்தந்த துறை சார்ந்தவர்களாக வாழ மட்டும்தான் முடியுமே ஒழிய வேற வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் ஒரு புத்தகம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒரே சமயத்தில் பல வாழ்க்கையை வாழ முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் பல வாழ்க்கையை வாழ முடியும். தேனி சீருடையான ஒரு எழுத்தாளர், நான் இப்போ சமீபத்தில் படித்த வீடியோ போட்டேன். அவர் கண் பார்வை இல்லாத பற்றி ஒரு வீடியோ போட்டார். ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நிறங்களின் உலகம் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிறவிலேயே பார்வையற்று இருந்தால் அது வேற மாதிரி,
இவருக்கு கிட்டத்தட்ட 7 வயசு வரைக்கும் பார்வை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வயசு வரைக்கும் பார்வை இல்லை. இப்போ இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, நிறங்களின் உலகம் சொல்லி. ஆச்சரியமா இருக்கு. எப்படி எப்படி வாழ்ந்தார், எப்படி எப்படி போனார், என்னென்ன செஞ்சார், எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பது புத்தகங்கள் மட்டும்தான். புத்தகத்தை படித்தா ஒரு வாழ்க்கை அல்ல, பல வாழ்க்கை நம்ம வாழ முடியும். என் வாழ்க்கையில் புத்தகங்கள் என்ன செய்தது, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா. என் வாழ்க்கையில் புத்தகம் எப்படி என்னை சேர்த்தது, கரை சேர்த்தது அப்படின்னு சொன்னால், நான் ஆசிரியர் பயிற்சி படித்தேன் 2000 ஆசிரியர் பயிற்சி, டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு போவாங்க. அதுக்கு கீழே என்ன படித்தாலும் சரி தான், டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா படித்த உடனே அரசாங்க வேலை கிடைக்கிறது அது மட்டும்தான். ஏன் 20 வயசுல வேலை கிடைச்சிடும். 20 வயசுல கிட்டத்தட்ட 7,000 8,000 சம்பளம் வாங்குறாங்க அப்போது. அப்படிப்பட்ட ஆசிரியர் பயிற்சியில் நான் சேர்ந்தேன். எனக்கு பெரும்பாலும் படிக்கிற பழக்கம் கிடையாது. எப்படியோ தத்தி பற்றி படித்து டீச்சரையும் வந்துட்டேன். வந்தால் சேரும் போதே சொன்னாங்க, ஒழுங்கா படித்து முடித்தோடனே வேலை, நீ ஃபெயில் ஆகிட்டா போச்சு. வழக்கம்போல ஃபெயில் ஆகிட்டேன். டீச்சர் ட்ரைனிங் 1ஆம் ஆண்டில் நானும் இன்னொருத்தனும் ஃபெயிலு. அவன் ஓரமாக போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பெரிய விஷயம் இல்லையா டீச்சர் ட்ரைனிங். இது எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, ரொம்ப மனசு கஷ்டம். பாஸ் பண்ணவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பேசுகிறான், அங்கே போவோம் இங்கே போவோம், குளிப்போம், பிளவக்கல் டேம் போகலாம், அங்கே போகலாம், எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு கிட்டத்தட்ட அழுக வராத குறை. அதுக்கு முன்பு நான் புத்தகத்தை பார்த்தே கிடையாது, படித்ததும் கிடையாது பெருசாக. ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்னு தெரில. எங்கள் தமிழ் ஆசிரியர் வர சொன்னார், இங்கே வா அப்படின்னாரு. அவருக்கு புரிஞ்சு வச்சு, சரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், நொந்து போயிருக்கான், கூப்பிட்டு ஏதாவது ஆறுதல் மொழி பேசுவோன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு வா அப்படின்னாரு. சரின்ட்டு போனால் அவர் சீட்டில் உட்காந்துட்டு இங்கே வா உட்காரு அப்படின்னாரு. வழக்கம் போல் சொன்னார், இதெல்லாம் ஃபெயிலாலாம் ஒரு விஷயம் இல்லை, அடுத்த ஒரு சேர்த்து எழுதிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தேன். அவருக்கு என்னை எப்படி அணுகிறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, செல்வராஜ் நீங்கள் ஒன்று செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்ஃபில் புத்தகமாக இருந்தது, ஒரு பீரோ முழுசும் புத்தகங்கள். நான் சாதாரணமே படிக்க மாட்டேன், படிச்சிருந்தாலும் பாஸ் பண்ணியிருப்பேனே. அவர் என்ன சொன்னார்னா, செல்ஃபில் புத்தகம் இருக்குது, நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, படிக்கிற பழக்கம் இருக்கான்னு டவுட்டில் கேட்டார். ஏன் அப்படின்னா படிக்கிற பழக்கம் தான் பாஸ் பண்ணியிருப்போமே, அந்த சந்தேகம் படிக்கல அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆத்தர் பெருசாக தெரியாது. ஒரு 2 புத்தகங்கள் எடுத்தேன். ஒன்று சி சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு புத்தகம், உலகம் சுற்றினேன் அப்படின்னு ஒரு புத்தகம். இன்னொன்று கவியறிவி அப்துல் காதருடைய புத்தகம். 2 புத்தகத்தை நான் எடுத்தேன். இதில் என்ன ஆச்சரியம்னா, இவங்க 2 பேரும் எனக்கு தெரியாது, இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரி அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். உலகம் சுற்றினேன் அப்படிங்கிற புத்தகத்தை முதல்ல படிப்போம், என்ன ரொம்ப கவலைப்படுற இதையாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து. என்ன அப்படின்னா, பாஸ் பண்ண எல்லா பேரும் பக்கத்து ஊருக்கு தான் போயிருக்காங்க, நம்ம வெளிநாடு போகிறோம், அதில் ஒரு ஆர்வம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை ஒரு 2-3 பக்கங்கள் படித்தப்ப ஒரு செய்தி ஒன்று படித்தேன். அதில் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, சி சுப்பிரமணியம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், காமராஜர் அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர். நிதியமைச்சராக இருந்தார் காமராஜர் அமைச்சரவையில். 1950களில் அவர் உலகத்தில் சுற்றி பார்க்க போகிறார், சில நாடுகளை. அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்கார். நான் ஒவ்வொரு பக்கமாக படிக்கும்போது ஒரு செய்தி எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, ரஷ்யாவில் ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போயிருந்தேன், பாலம் கட்டுறதுக்காக பில்லர் போட்டிருந்தாங்க. 1 வாரம் கழிச்சு அதே இடத்துக்கு போகிறேன், பாலம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஆச்சரியம் போச்சு, அதப்படி அப்படின்னு மறுபக்கத்தை திருப்பினே அவர் சொல்கிறாரு, ரஷ்யாவில் இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்பம் பெருகிவிட்டது, பாலங்களை அவர்கள் தொழிற்சாலையில் செய்து அப்படியே மேலே வைத்துவிட்டு போகிறார்கள், தொழிற்சாலையில் செய்வதனால் பாலங்கள் 1 வாரத்திலேயே தயாராகிறது அப்படின்னு போட்டார். இதை படித்த உடனே எனக்கு என்ன ஆச்சரியம் போச்சுன்னா, இது நல்லா இருக்கே, நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயமாச்சே, தெரியாத விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிச்சுதான். படிக்கிற காலத்தில் +2ல் புத்தகம் தொடவே மாட்டேன். எங்கள் அம்மா சொல்லும், எப்போ பார்த்தாலும் புத்தகம் தூக்காமல் இருக்கேடா, நீ என்னத்தை வாழ்க்கையில் உருப்பட போகிறேன்னுது. நான் படிக்க ஆரம்பித்தேன். கல்யாணத்துக்கு பின்னாடி டெய்லி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ என் மனைவி கேட்குது, எந்நேரம் பார்த்தாலும் புத்தகம் தூக்கிட்டே இருக்கு, நீ என்னத்தை உருப்பட போகிறேன்னு கேட்குது. ஒரே விஷயந்தான், புத்தகத்தை தூக்காதனால ஒருத்தன் கேட்டாங்க, இன்றைக்கி தினந்தோறும் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், இப்போயும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க.
வாழ்க்கையில் புத்தகங்கள் ஒன்றுன்னா மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்துல் காரை படிக்க ஆரம்பித்தேன். அவர் ஒரு கவிதை எழுதினாருங்க. நான் படிக்கிறது 2000 படித்தேன். 2000 படித்த அந்த கவிதை இன்னமும் ஞாபகம் இருக்குது. பெண்ணே நீ ஆண் குழந்தை என்றால் அள்ளி பால் கொடுக்கிறாய். பெண்ணே நீ ஆண் குழந்தை என்றால் அள்ளி பால் கொடுக்கிறாய். பெண் குழந்தை என்றால் கள்ளிப்பால் கொடுக்கிறாய். ஆண் குழந்தை என்றால் அள்ளி பால் கொடுக்கிறாய். பெண் குழந்தை என்றால் கள்ளிப்பால் கொடுக்கிறாய். இது என்ன அறத்துப்பால்? காரணம் பொருட்பால். பின் எப்படி ஐயா வரும் இன்பத்துப்பால் அப்படின்னு கேட்டார். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பெண்ணியத்தை பற்றி ஒரு கவிதை. அந்த கவிதையை படித்த உடனே இனி நம்மளை வாழ்க்கையில் வழிநடத்த போகிறது புத்தகங்கள் மட்டும்தான் தெரிஞ்சேன். புத்தகத்தை படித்தேன். புத்தகத்தை படித்தது எதுக்காக படித்தேன் அப்படின்னா, எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடணும், புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்லி படித்தேன். அன்னைக்கு இங்கிலீஷில் ஃபெயிலு, இன்றைக்கி நான் இங்கிலீஷ் டீச்சர். பாருங்கள், காலம் எவ்வளோ பெரிய முரண்பாடான விஷயத்தில் கொண்டு இந்த புத்தகங்களை கொண்டு வந்து உட்காரத்துருக்கு. நான் படிக்க ஆரம்பித்ததே புத்தகம் வாங்கணும்னு சொல்லி தான் படிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி இங்கிலீஷில் ஃபெயிலானேன். இன்றைக்கி அதே புத்தகங்கள் என்னை இங்கிலீஷ் டீச்சராக உட்கார வச்சுருக்கு. புத்தகங்கள் அவ்வளோ பெரிய மகத்துவம் உடையவை. ஒரே ஒரு கதை சொல்லி இந்த ஆரம்ப உரையை முடிக்கலான்னு நினைக்கிறேன். புத்தகங்கள் படித்தா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான். சார்வாகனுடைய ஒரு கதை ஒன்று இருக்குது. சார்வாகன் சொல்கிறாரு, முடிவற்ற பாதை அப்படின்னு ஒரு கதை. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கதை. படிக்கிறவனுக்கு ஒரு நேர்மை இருக்கும், நிமிர்வு இருக்கும். அந்த கதையில் எழுதிப்பார், கதிர்வேல்னு ஒரு போஸ்ட் மாஸ்டர். கதிர்வேல்னு ஒரு போஸ்ட் மாஸ்டர். இந்த கதை நடக்கிறது 1950களில். அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன அப்படின்னா, வீட்டில் மனைவிக்கு தீராத டிபி. அந்த காலத்தில் டிபி நோய் வந்து தீரவே தீராத நோய், வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் மகள் 3வது பிரசவத்துக்காக வீட்டுக்கு வந்திருக்கு, செலவழிக்கணும். பையன் படிக்கிறான், பணம் கட்டணும். இவருக்கு வர்ற சம்பளம் ரொம்ப சொற்ப சம்பளம். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, கனவு காம்பார். அப்பப்போ என்ன கனவு காம்பார்னா, நம்மளுக்கு பணம் கிடைச்சா எப்படி இருக்கும், இந்த பணத்தை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்யலாம், டெய்லி கனவு காம்பார். ஒரு நாள் ஒரு தபால் ஒன்று வருது. அந்த தபால் யாருக்கு அப்படின்னா, எல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டிக்கு. வீட்டுக்கு கொண்டே போகிறாரு. அது மணி ஆர்டர். அவர் எல்லம்மாளை தெரியும். அவர் பையன் அப்பப்போ பணம் எடுப்பான். வாசலில் உட்காந்து எல்லம்மாள் கூப்பிட்றாரு. அந்த அம்மா வரவே இல்லை. என்னடா வரவே இல்லைன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாரு. ஊர் பண்ணையார் பார்க்குறாரு. பண்ணையார் பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, எல்லம்மா செத்து போச்சு. சரி, எல்லம்மா பையன் தானே அனுப்பியிருப்பான். அவர் ஆமாங்க. உடனே அந்த பண்ணையார் சொல்கிறாரு, எல்லம்மாள் செத்து போனதுக்கு ஊரில் தான் வசூல் பண்ணி நாங்களாம் இறுதி சடங்கு பண்ணோம், கொஞ்சம் செலவாயிருச்சு. எது, இந்த மணி ஆர்டரு எல்லம்மாள் தான் வந்திருக்கு, அந்த அம்மா இறந்து போச்சு. இவர் என்ன பிட்டு போடுறாரு அப்படின்னா, அந்த அம்மா இறந்து போச்சுக்கு நாங்கள் தான் இறுதி சடங்கை பண்ணோம், அதுக்கு செலவும் ஆச்சு, மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, வந்திருக்கு, ரொம்ப சொற்ப பணம் அப்படிங்கிறார். இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். இப்போ இவர் அந்த மணி ஆர்டர் பார்சல் கையில் வச்சுருக்காரு. போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு. ஒரு மரத்தடியில் உட்காந்து வேர்த்து விறுவிறுக்குது. யோசிக்கிறாரு, எவ்வளவு பணம்னு பார்ப்பலான்னு பார்க்குறாரு. 500 ரூபா. யோசிக்கிறாரு, இந்த 500 ரூபா பணம் இருந்தால் நம்ம மனைவிக்கு உடனே வைத்தியம் பண்ணிடலாம், நம்ம மகளுக்கு பிரசவத்தையும் முடிச்சிடலாம், நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடலாம், கொஞ்சம் சில்லறை கடன் இருக்கு, எல்லா கடனையும் உடனடியாக அடிச்சிடலாம், நாளைக்குலேருந்து நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சரி அந்த தபாலில் என்னதான் இருக்குன்னு படித்து பார்ப்போமே அப்படின்னு பிரிக்கிறார். உள்ளே யார் எழுதியிருக்கா அப்படின்னா, அவனுடைய மகன் எழுதலை, அவன் மகன் கூட வேலை பார்க்குற எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்னா, அன்புள்ள அம்மா, உங்கள் மகன் என்னோடு தான் வேலை பார்த்தான், உங்கள் மகன் என்னோடு தான் வேலை பார்த்தான். சிறுக சிறுக சேகரித்து ஒரு 500 ரூபாயை சேர்த்து வச்சுருந்தான். ரொம்ப சமீபத்தில் தான் அவன் இறந்து போனான். இறந்து போகும்போது கடைசியாக ஏன்ட்டேன்னு சொன்னான், எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இந்த பணத்தை அவங்களுக்கு எப்படியாவது சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபா பணத்தை கொடுத்தான். அந்த 500 ரூபா பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை. அன்னைக்கு அவன் எழுதிருக்கான்னா, 500 ரூபா பணத்தை என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்னா, நான் இன்னொரு முறை வரும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னு அதில் இருந்தது. இப்போ போஸ்ட் மாஸ்டர் பார்க்குறாரு. அவர் எடுத்து செலவழித்தா கூட யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட ஆள் இறந்து வச்சு அதை அனுப்பினவனு இறந்து போயிட்டான், யாருமே கிடையாது. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு.
சம்பந்தப்பட்ட ஆள் இறந்துவிட்ட காரணத்தால் பணத்தை நான் உரியவருக்கே திருப்பி அனுப்புகிறேன் என்று கையெழுத்து போட்டுவிட்டு கம்பீரமாக தன் நிழலையே நடந்து போனார் அப்படின்னு சொல்லி சார்பாக அந்த கதையை முடித்திருப்பார். நண்பர்களே, படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்மையும் திமிரும் இருக்கும். அது அறம் கொடுத்த நேர்மை, அறம் கொடுத்த திமிர். ஆகையால் வாசிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்று சொல்லி இந்த வேளையிலே நன்றி கூறிப்பார்கள். நன்றி, வணக்கம். ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கிட்டேருந்து இவ்வளோ அழகான தமிழ் அண்ட் ஆப்போசிட்டாக எப்போவுமே ஒர்க் ஆகும் நம்ம லைஃப்பில் அப்படின்றத அவரோட கதைகள் மூலமாக சொன்னார். அவருக்காக ஒரு பலத்தை கைத்தருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் செல்வராஜ் சார். அண்ட் அடுத்ததாக நம்மளை அட்ரஸ் பண்ணுறதுக்காக வி ஹாவ் சேத்துராமன் சார் ஹியர். சேத்துராமன் ஆர் மிஸ்டர் சேத்துராமன், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார்வர்ட். நன்றி சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த யங்ஸ்டர்ஸை முதல்ல புக் ரீட் பண்ணுற வைக்கிறது ரொம்ப ரொம்ப தலைவலி பிடிச்ச விஷயம். ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்ததுலேருந்து ரீடிங் குறைஞ்சிருச்சு. எல்லாமே கிண்டில், அப்பயும் கிண்டிலில் படிக்கிறாங்க. எதிராக ஒன்று படிக்கணும், அந்த 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 படிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சார் இப்போ ஃபிலிம்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்ன்னு கொடுத்துருக்காரு. படம் பார்க்குறோம், நல்ல சினிமா அப்படிங்கிறது அதோட அடிப்படை எதில் ஆரம்பிக்குதுன்னா அதோட சிறந்த விமர்சனத்துலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஒரு படைப்பு எடுக்கிறோம்னா அதை கரெக்டாக ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, நோட்டீஸ் பண்ணி அட்டஸ்ட் பண்ணுறவங்கள்ட்ட தான் நம்ம அடுத்தடுத்த தப்புகளையோ இல்லை அடுத்தடுத்த முன்னேற்றங்களோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு ரிவ்யூ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு புத்தகத்தை எழுதுனீங்கன்னா அதோட ரிவ்யூ, அதோட அனாலிசிஸ் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கோ அதை வச்சு தான் அந்த ரைட்டரோட தாட் அண்ட் ப்ராசஸ், அதாவது அவரோட சிந்தனையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது அவரே ஒரு மதிப்பீடு செய்ய முடியும். இப்போ புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சதுக்கு முக்கிய காரணம் எதுக்காக படிக்கிறோம்னே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. புக்கு படிக்கிறதுங்கிறது எப்படின்னா, ஒரு மனிதனுடைய சிந்தனையை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் புக்கு. அவரோட அதோட சிந்தனையை அவர் வார்த்தைகளாக சொல்றதை விட அவர் எழுதுகிற கண்டென்ட்ல வச்சிருப்பாரு. ஒரு ரைட்டர் தன்னுடைய சிந்தனையை கண்டென்ட் மூலமா மற்றவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறாருங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் தான் புக் ரீடிங்கு. ஒரு சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் புக்கு, இப்போ சுஜாதா இந்த மாதிரி இந்திரன் படத்தோட எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரியே இப்போ எழுதியிருப்பாரு. அதுதான் இந்திரனா படமாக ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வெக்கை, அந்த புக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். வெக்கைன்ற கண்டென்ட் தான் அதே மாதிரி இப்போ தாய் ஒரு காலத்தால் பொதுவாக எதையும் அழிக்க முடியாத ஒரே விஷயம் ஒரு மனிதனோட சிந்தனை. 192 அடி இல்லாட்டினா 80 டன் அந்த அருகோண கல்லை கொண்டாந்து மேலே வச்சு கோயில் கட்டணுன்ற ராஜராஜ சோழனோட சிந்தனை தான் இப்போ வரைக்கும் 1000 இயர்ஸ் வரைக்கும் காலத்தால் அழிக்க முடியாதபடி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நானும் ஒரே மனிதன், உன்னோட உடம்புலையும் என்னோட உடம்புலையும் ஒரே பிளட் தான் ஓடுது. ஆனால் எதுக்கு உனக்கு எனக்கு வேறுபாடு அப்படிங்கிற தந்தை பெரியாரோட சிந்தனை தான் அவரோட ரைட்டிங்கில் இன்னமும் இருக்குது. மனிதனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ அல்லது மனிதனுக்கு நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னா நான் பவரில் இருக்கணும், எனக்கு அதிகாரம் வேணும். அதை என்னோட பிறப்பிலேயோ நான் பின்புலத்துலேருந்தோ வேறுபடுத்தி காட்டாமல் இருக்கிறதுக்கு நான் படிக்கணும் அப்படிங்கிற அம்பேத்கரோட ஒரு சிந்தனை தான் நம்ம இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். காலத்தால் அழிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய சிந்தனை. அது எந்த காலத்தாலையும் அழிக்க முடியாது, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனை இன்னொருத்தவங்களுக்கு பரவும். அந்த பரவறதுக்கான ஒரு ட்ராவலிங் கைடு தான் புத்தகங்கள். அதை இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இப்போ என் ஃப்ரெண்டு விஜய்கிட்ட பேசிகிட்டு இருப்ப கூட இப்போ கொஞ்சம் எல்லாரும் விடிய காலையிலே ஏதோ ஒரு பீச்சில் உட்காந்து படிப்பாங்க, ஏரியில் ஃபஸ்ட்டு காலையிலே 1 hour படிப்பாங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம சார் இப்போ குரூப் நடத்தி இப்போ படிக்கிறவங்க வாசிக்கிறவங்கள படிக்க வைக்கிறது, அது மூலயமா இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களை என்கரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் கொண்டு போகிறப்ப இது இன்னும் நிறைய ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. உரையாற்றிய சேதுராமன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சுகதம்னா நறுமணம் ஃப்ராக்ரன்ஸையே தன்னுடைய பேரில் வைத்திருக்கக்கூடிய வே சுகந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழகான பேர் சுகந்தி அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் us on stage with a huge round of applause. அண்ட் அடுத்ததாக அட்ரஸ் பண்ணுறவங்களையும் நான் இப்போவே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். மணிசேகரன் அவர்கள், நீங்கள் தான் யூ கோனா அட்ரஸ் நெக்ஸ்ட். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்கன்றது ஜஸ்ட் கிவிங் யூ ஹெட்ஸ் அப். மேம், ஓவர் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள்,
சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களுக்கும் என் வணக்கம். முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதலிறுதி இடை நமது வசத்தில் இல்லை. இது பாரதியின் வரிகள். வாசிப்பு என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. யாருக்கோ ஒரு சிலருக்கு தான் அந்த படிக்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மாறிட்டு வராங்க. விஷுவலாக பார்க்குறத விட வாசிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக வாசிப்பு பழக்கம் உண்டு. ஆனால் இது மாதிரி குழுக்களில் சேர்ந்த பிறகு தான் பதிவாக எழுத ஆரம்பித்தேன். இப்படி எழுதுறது நமக்கு பயிற்சியாகவும் அமையும். வெறுமனே வாசிச்சுட்டு போகிறத விட நாமளும் எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஒரு முன்களமாகவும் இந்த வாசிப்பு குழுக்கள் உண்டு. நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த வாசிப்பாளர் நம்ம குழுவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் சுகந்தி மேடம். அவர்களுக்கு நன்றி. இப்போது நம்முடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. நினைவு பரிசினை வழங்க புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸினுடைய தலைவர் சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ நம்மளோட எஸ்டீம்டு கெஸ்ட்க்கு எல்லாருக்குமே ஒரு மொமெண்டோஸ் கொடுத்து அவங்கள ஆனர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வுட் ரிக்வெஸ்ட் சோமா வல்லியப்பன் சார் டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார்வர்ட். அவருக்கு இந்த மொமெண்டோவை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சிவசங்கர் சார் டு ப்ளீஸ் டூ தி ஆனர்ஸ். அன்பின் அடையாளத்தை கைத்தட்டி நம்மளோட தெரிவிச்சுப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். அண்ட் அடுத்ததா இயக்குனர் பிருந்தா சாரதி சார், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் சார். Such an honor to have you here this evening. Thank you very much. ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் CJ ராஜ்குமார் சாரை நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிவசங்கர் ஜெகதீசன், ஹானர்ஸ் ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் CJ ராஜ்குமார் சார். The next writer Lata Saravanan ma'am, please join us. Thank you for your presence, ma'am. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கவிஞர் நடிகை ரேகா அவர்களுக்கு சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களோட நினைவு பரிசை வழங்குகிறார்கள். And last but not the least, social activist Nangai Shweta avargal, please join us forward, ma'am. Thank you for being here. Shivashankar sir, request you to honor her. Thank you so much to all our esteemed guests. Thank you Shivashankar sir. And அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக அட்ரஸ் பண்றதுக்காக we have Mani Shekaran sir here. I would request you to please join us forward. சார்ட்ட முதல்ல சொன்னேன் பேசக்கூடாதுன்னு, அழைக்கக்கூடாதுன்னு கூப்பிட்டாரு. அது குரங்கு படலை பற்றி மட்டும் நான் சொன்னேன். இப்போ ஏன்னா சின்ன பட்ஜெட் படம் யாரும் இப்போ பார்க்க வர்றதே கிடையாது. செவ்வாய்க்கிழமை இந்த படத்தை பார்த்து மொத்தம் 8 பேர் தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த படத்தை நல்ல படங்கள் வர்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல படம் வருது, ஆனால் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அதை ப்ரொமோஷன் சுத்தமாக பண்ணலை. பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கும். பப்ளிசிட்டிங்கிறது பேப்பர் பப்ளிசிட்டி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கிரியேட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தால் தான் கிரியேட்டிவ் பப்ளிசிட்டி தான் ரொம்ப முக்கியம். கிரியேட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணாதனால தான் சின்ன பட்ஜெட் படங்கள் ஓடலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
இந்த குரங்கப்படலை படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்ல முன்னாடி வந்துக்கிட்டு அந்த கம்பெனி வந்துக்கிட்டு அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒன்றும் கிடையாது, சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்கூலும் முன்னாடி வித்வுட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருந்தா அவங்கள வரவழைச்சிருக்கணும் அந்த படத்துக்கு, பிள்ளைகளை வரவழைச்சிருக்கணும் அந்த படத்துக்கு. ஆனால் பிள்ளைகள் பூரா அரண்மனை 4 படத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. குரங்கப்படல் கண்டிப்பாக பார்த்துருந்தா பிள்ளைகள் மனசில் வந்துக்கிட்டு உங்களுக்கு பாடத்தால சொல்லிக் கொடுக்குற காட்டிலும் படத்தால சொல்லிக் கொடுத்தா ஆழமாக பதிவு இருக்கு. பட் இனிமேல் இந்த மாதிரி படங்களை கிரியேட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளோ. நன்றி, வணக்கம். உரையாற்றிய மணிசேகரன் சாருக்கு நன்றி. அடுத்ததாக ரசூல் பின் அப்பாஸை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், அன்பு வணக்கங்களும் கூட. விருந்தினர்களுக்கெல்லாம் வரவேற்பு விட்டுட்டு நம்மளாம் இருக்கோம். உணர்ச்சிகளுடைய உச்சக்கட்ட நிலை தான் உணர்ச்சியற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த நிலை தான் இருக்கேன். ஏன்னா இது என்னுடைய இலக்கிய மேடையில் முதல் மேடை. இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமாக புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது தான் முக்கிய காரணமாக சொல்வேன். ஏன்னா புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எங்கே வேணால் எவ்வளோ உயரத்தில் வேணால் கொண்டு விடும் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு சின்ன உதாரணமாக இருக்கிறேன். ஏன்னா நானும் அந்த கடைசி ஸ்டேஜில் கடைசியாக உட்காந்தவன் தான். இப்போ மேடை வேற வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. ஒவ்வொரு புத்தகமும் நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். ஒரு புது மனிதர்களை எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், புது மனிதருடைய அவங்க மூளைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவும் சொல்லித்தரும். சிறுகதைகள், வாசிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மக்கள்கிட்ட இப்போ வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆப்ரஹாம் லிங்கம் சொல்லுவார், நல்ல புத்தகத்தை கொண்டு வரக்கூடியவன் தான் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு. இப்போ இருக்க நண்பர்கள் நல்ல ரீல்ஸை ஷேர் பண்ணக்கூடியவங்கள தான் இருக்காங்களே தவிர நல்ல புத்தகத்தை ஷேர் பண்ணதுக்கு யாருமே இல்லை. அந்த அளவு வாசிப்புடைய மகிமை யாருக்கும் தெரியல. எல்லாரும் வாசிப்பை பார்த்து வாசிக்க தவிர இப்போ செவி வாசிப்புன்னு வந்துடுச்சு. மின்னூல் தாண்டி இப்போ ஆடியோ புக்ஸும் கேட்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. வாசிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சி. ஆனால் ஃபீலோட படிக்கணும்னா அந்த புத்தகத்தை திறந்து பார்த்து அந்த பேப்பர் ஸ்மெல்லு, திருப்புற சவுண்டு இதெல்லாம் ஃபீல் பண்ணி படிக்கும்போது தான் புத்தகத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், வாசிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இப்படி வாசிப்புங்கிறது எல்லாருடைய தேவையும் கூட, அத்தியாவசியத்தையும் கூட. அதனால் வாசியுங்க. வாசிப்பு எந்த இடமா இருந்தாலும் மேல் இடத்துல கொண்டு விடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. வாய்ப்பளித்த விருந்தினர்களுக்கெல்லாம் நன்றி. நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். இப்போ எல்லாரும் ரீல்ஸை தான் ஷேர் பண்ணுறோம், புத்தகத்தை ஷேர் பண்ணுறது இல்லைன்றது இப்போ இருக்கிற சினாரியோ கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லிட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நம்ம கூட பேச போகிறது மிஸ் கீதா ராணி அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார்வர்ட். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹியர். A pleasant good evening one and all present here. It's my immense pleasure to stand before you to tell few words about books and readers. புத்தக வாசிப்பு இந்த குழு வாசிப்பு போட்டி 2021 எனக்கு அறிமுகமானது. ஸோ அப்போ இருந்து நான் புத்தக வாசிப்பு குழு புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதல் வருடம் இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் அங்கே உட்காந்து அவார்ட் வாங்கினேன். ஸோ கடந்த வருஷம் இது சில காரணங்களால் நடத்த முடியல. ஸோ இந்த வருஷம் இந்த டீமில் இவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்தகம் என்ன செய்யும்? புத்தகம் ஒரு மனிதனை உருவாக்கும். புத்தகம் என்ன செய்யும்? புத்தகம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் நம்மளை. ஸோ வாசிப்பு அப்படின்றது நாங்கள் கொரோனா காலத்தில் என்ன பண்ணோம், வாசிப்பு ஒரு பெண்களுக்கான ஒரு குழுவை உருவாக்கி வாசிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு பண்ணோம். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் குழு அறிமுகமானது. வாசிப்பை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த குழு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை நடத்திட்டு இருக்க திரு சிவசங்கர் ஜெகதீஷன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நான் வாசித்த முதல் புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கருப்பின மக்களை ரொம்ப அடிமையா இருந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து நான் ரொம்ப நாள் நைட்டு பகல் தூங்காம கூட அந்த புத்தகம் நான் வாசித்திருக்கேன். 7 ஜெனரேஷன், 7 தலைமுறைகள் புத்தகம் நான் முதல்ல வாசித்த புத்தகம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு 100கணக்கான புத்தகங்கள் வாசித்திருக்கேன். ஆனாலும் அந்த புத்தகம் கொடுத்த ஒரு பாதிப்பு அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்க முடியல. ஸோ நிறைய புத்தகங்கள் என்னோட குழந்தைக்கு கூட வேல்பாடியில இருந்து புத்தகத்துல இருந்து பேர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ
வாசிப்பு நம்மளை என்ன செய்யும்னா, வாசிப்பு நம்மளை வந்து ஒரு மனிதனாக மாற்றும், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த இளம் தலைமுறையினருக்கு வந்து வாசிப்பை வந்து நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகள் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். அதை தான் இங்கே சிவசங்கர் ஜெகதீஷன் அவர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. வாசிப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையில் நிறைய பேரை வாசிக்க வைக்கணும். ஸோ அதுதான் இந்த குழுவோட முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்றது என்னோட கருத்தை நான் பதிவு செஞ்சுட்டு, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, சீஃப் கெஸ்ட்டுக்கு என்னோட வார்ம் விஷஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்கண்ணா. நீங்கள் வந்து சூப்பராக பண்ணீங்க. நானும் எட்டி எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கரெக்டாக கிளியராக தர்றாங்க. சூப்பர். ஸோ நிறைய பேர் வந்து புத்தகத்தை பற்றி பேசணும். ஐ ஆம் அ வெரி நியூபி ஃபார் புக்ஸ். நான் வந்து ஆனஸ்டாக சொல்லணும்னா இப்போ தான் ஒரு வருஷமாக வந்து நிறைய புக்ஸ் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சுட்டு தான் தூங்குறேன். பட் இங்கே நிறைய பேர் நிறைய வருடங்களாக புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க. இப்போ வந்து சும்மா ஒரு விஷயம், நிறைய மேடையில் இருக்கிறவங்க கிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த கேட்கல, சும்மா இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை வருஷங்கள்ல எத்தனை புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சும்மா அங்கேருந்து சொல்லுங்களேன். எத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இனி நம்பர் சொல்லுங்க, அப்பதான் தெரியும். 4 years. 500 books. This gentleman நல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம். சார் தான் வந்து பிஹெச்டிக்கும் பிஹெச்டி சார் தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சார். 20 years. எத்தனை புக்ஸ் சார்? 1500 புக்ஸ். நல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம் சாருக்கு. சார் உங்கள் காலை தொட்டு நான் கும்பிடுறேன் சார். அவ்வளோ நாலேஜ் இருக்கும் அவர்கிட்ட, அவ்வளோ நாலேஜ் உங்ககிட்ட இருந்திருக்கும். அண்ட் வேற எனி நம்பர்ஸ்? எவ்வளோ? 50 years. 50 years படிக்கிறீங்களா மேம்? ஸ்கூல் டேஸ்லேருந்தே புக்கு வாசிக்கிறாங்க. எத்தனை புக்கு படிச்சிருப்பீங்க மேம்? கணக்கு இல்லை. 35 yearsக்கு அப்புறம் தமிழ் புத்தகங்கள். இந்த லேடிக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாமா? வெரி நைஸ். எனிவன் எல்ஸ் டு ஷேர்? சொல்லுங்க சார். 65 years. Oh my God, look at this gentleman. லைப்ரரிக்கு போய் தான் புத்தகத்தை படிக்கணும். எவ்வளோ படிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது? 700 புக்ஸ் மேலே படிச்சிருப்பாராம் இவர். வாவ். 65 years ஆகும். சூப்பர் சார். ஒரே நிமிஷம். வாசிக்கும் பழக்கத்தை உண்டாக்குறதுக்கு கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு மாறுதல் இருக்கணும். அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது 50s மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ், ஈவினிங்கில் எவ்ரி ஃப்ரைடே மாரல் சயின்ஸு. அதை படிக்கிறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒழுக்கத்தோடு இருந்தாங்க. அது ஒரு விஷயம். இப்போ அது மாதிரி லைப்ரரி விசிட் அப்படின்னு ஒரு பீரியட் வைக்கணும். எவ்ரி வீக் 2 periods ஆர் 1 period அட்லீஸ்ட். அதில் வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் செலக்ட் சம் புக் அண்ட் அதை படித்து அதுலேருந்து யூ ஷுட் கிவ் சம் ரிப்போர்ட். அதை வச்சு அவனுக்கு பாஸ் பண்ணும்போது தட் மார்க் ஷுட் பி கன்சிடர்ட். லைப்ரரி விசிட் இருந்தால் தான் வாசிக்கும் பழக்கம் வரும். நாங்கள்லாம் கிரவுண்டில் போய் விளையாடினா கூட ஈவினிங் போய் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் போய் புக்ஸை படிப்போம். காலேஜ்லேருந்து புக்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படிப்போம். இப்போ காலேஜ்லேருந்து எத்தனை பேர் புக் படிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. தட் இஸ் த சிஸ்டம். சிஸ்டம் இஸ் டோட்டலி டேமேஜ்டு நோ. இட் ஷுட் பி ரிவியூட். Perfect. Thank you so much for sharing this with us. வேறு யாராவது anything to share? எத்தனை புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க? 350. எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க? 8th standardலேருந்து 14 வருஷம். 14 years and 350 books. Can we have a round of applause for this gentleman as well? அதாவது சிஸ்டமை மாற்றினா எல்லாருமே வந்து பேசிக்காக அந்த ஒரு பழக்கத்துக்கு போயிடுவோன்றதுக்கு இவங்க 2 பேரும் சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். லஞ்ச் டைம்லேருந்து படிக்க ஆரம்பிப்பாங்களா ஒரு 1/2 மணி நேரம். அதுக்காக சின்னத்துலேருந்தே ஒதுக்குனா மேம்லாம் 50 yearsஆக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். புத்தகத்தை படித்தவங்க தான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்க வந்தால் தான் நிறைய இன்ஸ்பயர் ஆகும், நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்கன்றதுக்கு இந்த ஒரு மேடே ஒரு எக்ஸாம்பிள். சொல்லுங்கள் சார். 15 yearsஆக படிச்சுட்ருக்கீங்க. படிக்கிறத நிறுத்திட்டீங்க. ஓகே.
அது படிக்கிறத நிறுத்திட்டு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு எழுத்தாளராக மாறியிருக்காரு. இந்த ஜென்டில்மேனுக்காக ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். புத்தகத்தை படித்து அப்புறம் அவரே ஒரு எழுத்தாளராக மாறினது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். சூப்பர். ஐ கேன் ஹியர் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். நைஸ். 53 இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியே வருது சார். 53 வருடங்களாக படிக்கிறீங்களா? சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். நீங்கள் சூப்பர். தேங்க்யூ சார். எத்தனை வருடங்களா படிக்கிறீங்க? 20 வருஷமா. சாருக்காக நல்ல ஒரு பலத்தை கைத்தறல். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஆல் திஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக இப்போ வந்து நம்ம கூட பேச போகிற அட்ரஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு ஈவெண்ட் இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும். உண்மையாகவே சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த ஒரு ஏரால இதுதான் நம்ம பண்ணணும், இதையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும்னு எல்லாரையும் இங்கே ஒன்று கூடி வச்சு இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயத்த ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண இந்த டீமுக்கு நம்ம வந்து மொமெண்டோஸ் கொடுத்து அவங்கள வந்து ஆர்கனைசிங் டீமை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் டு டூ தி ஆனர்ஸ் ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் ஆர் சீஃப் கெஸ்ட் அண்ட் சிவசங்கர் சார் டு ப்ளீஸ் ஆனர் ஆர் ஆர்கனைசிங் டீம் ஹியர். மிஸ்டர் கனி ரமேஷ் வாங்க, மேடைக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் டீம். இந்த ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு இவ்வளோ நல்லா நடக்குது, நம்ம எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிறோன்னா அதுக்கு காரணம் the team behind. So ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துடலாம். விஜய் கார்த்திக் is here. விஜய் கார்த்திக் ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துடலாம் for விஜய் கார்த்திக். The team behind Shivashankar Jagadishan sir. மைதிலி சி. Miss மைதிலி, எங்களோட மைதிலி அக்கா. Thank you Akka, thank you so much for being behind. Teni Muthu Prasad. Thank you Muthu Prasad. Mr. Gokul Sridhar. Thank you Gokul. Mr. Selvaraj. நம்மளோட இங்கிலீஷ் டீச்சர் சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் ரசூல். மிஸ்டர் மனோஜ். மிஸ்டர் ஆனந்த் வேல்முருகன். Mr. Anand Velmurugan. And Mr. Pon Kasirajan. Miss Kavya. Miss Geeta Rani. Mr. Vijay Anand. Mr. Vijay Anand. Mr. Selvaraj. Mr. Flex Selvaraj, vaanga please vaanga. Photographer Mr. Poovannan, vaanga அண்ணா. அண்ணா உங்களை யார் ஃபோட்டோ எடுப்பானா?
தேங்க்யூ ஸோ மச் டீம். இவங்க எல்லாருக்குமே ஒரு பலத்த கைத்தட்டல் ஃபார் ஆர்கனைசிங் சச் அ பியூட்டிஃபுல் ஷோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஷோ. ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பிரம்மாண்டம் அதிகமாயிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை லைவாக ஹோஸ்ட் பண்ணியிருக்க பார்வதிக்கு சிவசங்கர் ஜெகதீஷ் சிறப்பு செய்கிறார்கள் பலத்த கரவொலிக்கிடையே. அண்ட் அடுத்ததா நம்மளை அட்ரஸ் பண்ணுறதுக்காக வி ஹாவ் விஜய் கார்த்திக் இஸ் ஹியர் டு அட்ரஸ் தி கேதரிங். ஒரு பலத்த கைத்தலோட லெட்ஸ் வெல்கம் விஜய் கார்த்திக் ஹியர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். 2021 நடந்த வாசிப்பு போட்டியில் கலந்துக்கிட்ட நிறையா பேர் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதுக்கு காரணம் அந்த 2021 நான் சிவசங்கர் அண்ணாவோட டீம்லேயே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். 2022 2024 ஸோ இந்த 2 வருஷங்கிறது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு மெமரிஸை நான் வரைக்கும் கேரி ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேஜ் ஈவென்ட் ஸ்டார்ட் 1 மணி நேரம் இருக்குமா? ஸோ 1 மணி நேரம் ஸ்டேஜில் சிவானாவை பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப அமைதியாக காமாக அப்படியே குழந்த மாதிரி இருப்பார். ஸோ நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். என்னென்னா லைக் அவர் கரியர் வைஸ் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, ஸோ இப்போ வந்து என்ன புக்ஸ் எழுதியிருக்காரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவரை பற்றி தெரிஞ்சிருக்குமே தவிர பர்சனலாக அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஸோ அவருடைய இன்னொரு சைடு என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது வந்து எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 2 வருஷம் வந்து ப்ரொஃபஷ்னலாக லைக் அவருடைய சேனலில் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து 2022க்கு முன்னாடி நான் நிறைய சேனலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ஷோஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய லைவ் ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அங்கே என்னுடைய ரிலேஷன்ஷிப் இந்த பாண்ட் எப்படி இருக்குன்னா ஹாய் பை அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் இருக்காது. பட் நான் அண்ணான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு பர்சன் சிவா அண்ணா மட்டும்தான். ஸோ அந்த 2 வருஷத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் யூடியூப் சேனலில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் அந்த ஒரு டைனிங் டேபிளை நகர்த்தி வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ எதையுமே எதிர்பார்க்காம சம்திங் நம்ம ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இப்போ இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ். இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் நம்முடைய சிவசங்கர் அண்ணா மட்டும்தான். அவர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை தாண்டி எனக்கு அவர் பர்சனலாக தெரியும். ஏன்னா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலாக ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதத்தில் ஒரு 35 kgs அவர் வந்து கம்மி பண்ணிட்டார். ஆக்சுவலி அவருடைய ஹார்ட் ஒர்க் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. பட் அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அதுக்கு அவர் ஃபுட் டயட் எடுத்துக்கிறதாகட்டும், ஜிம்மில் மார்னிங் ஈவினிங் நீ போய் ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும், ஸோ இதெல்லாமே நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் பார்த்து வியந்த விஷயம். இவர் ரொம்ப அமைதியாகவே இருக்காரே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவர் பின்னாடி ஒரு ஹியூமரஸான ஒரு சைடு இருக்குது, ரொம்ப ஃபன்னியான ஒரு சைடு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஒரு 2 hours பேசுனீங்கன்னா போதும், பயங்கரமாக கலாய்ப்பார், பயங்கரமாக ஜோக் அடிப்பார். இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட பர்சனலாக பழகியிருந்தால் மட்டுமே தெரியும். மேனர்ஸ் மேக்ஸ் மேன், அப்புறம் வந்து யூஸ் கேஜெட்ஸ், லவ் பீப்புள், இந்த மாதிரி நான் வந்து எந்த புக்லேயும் எந்த இன்டர்நெட்லேயும் பார்க்காத பல மொழியெல்லாம் தேடி எடுத்து சொல்லுவார் எனக்காக மட்டுமே. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த மாதிரி எங்களோட ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது நடுவில் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, லிவர் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் அந்த டைமுன்னு பார்த்து ஷிம்லாவில் மாட்டிக்கிட்டேன். பட் ஸ்டில் உடனே வந்து அவரை வந்து டேக் கேர் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த சேனல் க்ரோ ஆகிருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து இது ஒர்க் அப்படிங்கிறத மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் லைக் பர்சனலாக ஒரு பிரதர்ஹுட் அந்த ஒரு பாண்டில் இருந்தனால மட்டுமே தான் இது சாத்தியம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ நாட்கள் பிளான் பண்ணோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலி நேற்று நைட்டு வரையுமே வந்து அந்த நர்வஸ்னஸ் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா, இன்வைட் பண்ணவங்களாம் கரெக்டான டைமுக்கு வருவாங்களா மாட்டாங்களா, ஸோ இந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து இன்விடேஷன் ஏற்றுட்டு வருவாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் இன்வைட்டை மதித்து எல்லாருமே வந்து இங்கே உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக டைம் அலோகேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்காக நீங்களே ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்டு சிவசங்கரன் நான் வந்து நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. அது நிறைய ஃபினான்ஷியலாக ஆகட்டும், இந்த ட்ராவலில் நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியலி ஆகட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் அவர் ஏமாந்துருக்காரு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் மோட்டோ அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு விஷயம், இப்போ புக்ஸை படிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்க்குறோன்னா கூட
கீழே கேப்ஷன் ஒரு 10 லைன் எழுதியிருந்தாங்கன்னா அந்த 10 லைன் கேப்ஷனை படிக்கிற யாருமே ரெடியாக இல்லை. அந்த கட்ட விரல் வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரெடியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த வாசிப்பு அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எடுத்த விஷயந்தான் அது. 2021 அப்புறமா 2 வருஷம் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ 2024 இந்த ஃபங்க்ஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கும். அண்ட் இது வந்து 2025 ஆகட்டும் 2026 இந்த மாதிரி எல்லா வருஷமுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அது எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதே மாதிரி உங்களோட டைமை ஒவ்வொரு வருஷமும் அலோகேட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களோட உறவினர்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் ஏன்னா கம்ப்ளீட்லி அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு போனோடனே 1 hour 2 hour மறந்துடும். பட் இது வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து புக்ஸ் அப்படிங்கிறது இப்போ அழிஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் இப்போ ஆடியோ புக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு, நிறைய ஆப் வந்துருச்சு, எல்லாருமே ஆடியோ புக் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தேவையான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான மோட்டில் தான் நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டு வரோம் இந்த 20s. இதுக்கப்புறமா ஒரு புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் அந்த ஒரு புக்கில் நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே மைண்டில் இருக்கும். பட் இதுவே ஒரு ஆடியோ புக்கோ இல்லை வந்து நீங்கள் விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்புறம் ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டுக்கு தான் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சிவசங்கரன் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது வருஷம் வருஷம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வென்யூவில் உங்கள் எல்லாத்தையுமே பிரமிக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எங்களோட இனிஷியேட்டிவ் போட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எல்லாருமே தவறாமல் கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிஷன் அப்படிங்கிறப்போ ஒரு காம்படிட்டர்ஸாக எல்லோரும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்வையாளராகவும் கலந்துக்கோங்க. ஒவ்வொரு வருஷமே உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. எல்லா வருஷமும் இந்த ஈவெண்ட் நம்ம சக்ஸஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Karthik. Thank you so much for sharing your thoughts. And அடுத்ததா நம்ம கூட பேச போகிறதுக்காக we have அமிர்தம் சூர்யா அவர்கள். Please join us forward. Okay, so moving on, let's welcome Mr. Prasad to please join us forward to address the gathering. Mr. Prasad, you're here? Yeah, I would request you to please address the gathering. Or Balata Kaitroda, let's give it up. ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப வணக்கம். முக்கியமாக சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இனிய மாலை வணக்கம். ஏன்னா எனக்கு எல்லாருமே பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 2021 இந்த வாசிப்பு போட்டி நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சது எதுனா இந்த புத்தக வாசிப்பு, ஃபிலிம் ரிவ்யூஸ், இது தான் நம்ம எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு மறுபடியும் இந்த 2024 ஒருங்கிணைச்சிருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா 2021 இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சிவானாவை எப்படி தெரியும் அப்படின்னா ரப்பர் வளையர்கள், அவருடைய ரப்பர் வளையல் நூல்கள் மூலமாக வந்து எனக்கு சிவானா வந்து பழக்கம். ஸோ அப்போ வந்து நாங்கள் அடிக்கடி வந்து அடுத்தடுத்த மீட்டிங் அவர் வீட்டில் போக ஆரம்பித்தோம். ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி வந்து நம்ம புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற குரூப் மாதிரி இல்லாமல் எந்த விதமான, அதாவது போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த விதமான அசௌகரியமே இருக்கக்கூடாது. அவங்க ஜஸ்ட் போஸ்ட் மட்டும் பண்ணணும். அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு போஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு போகணும். ஸோ மற்ற குரூப் மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் பண்ணுங்கள், இவ்வளோ கவுண்ட் அந்த மாதிரி சொல்லுங்கள், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசௌகரியத்துக்குமே வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் சொல்லியிருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக February 7 2021 தான் இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் முகநூல் குழுமத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் அண்ணனுக்கு வந்து 2022, ஸோ அந்த டைமில் வந்து அண்ணனுக்கு வந்து லிவர் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்தனால அதனால் எங்களை கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ இந்த வருஷமும் நம்ம அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கோம். மறுபடியும் அடுத்த வருஷமும் ஒவ்வொரு வருடமும் வந்து இதை வந்து சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ், பார்ட்டிசிபெண்ட்ஸ், காம்படிட்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரசாத் அவர்களே. அதாவது இங்கே வந்து பேசுகிற ஒவ்வொருத்தருமே தே ஹேவ் அ பர்சனல் கனெக்ஷன் வித் சிவசங்கர் சார். ஐ திங்க் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு 2-3 monthsக்கு முன்னாடிலேருந்தே ஒவ்வொருத்தர்கிட்டையும் கனெக்ட் பண்ணி ஹி ஹேஸ் அ பர்சனல் ரேப்போ வித் எவ்ரிபடின்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அதுக்காகவே ஸ்பெஷல் மென்ஷன் சிவசங்கர் சாருக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம் ஒன்ஸ் அகேன். தலைப்பெழுத்து சீனியைப் போலவே இனிப்பாக பேசி விடைபெறும் சீனி சந்திரசேகரன் சாருக்கு நன்றி. அடுத்ததாக
இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அமைப்பினுடைய தலைவர் சிவசங்கர் ஜெகதீசன் ஃபிலிம் ரிவ்யூஸ் 2023 வாசிப்பு போட்டி 2023க்கான பரிசளிப்பு விழாவை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த விழாவிற்கு உவகை வழங்கி கொண்டிருக்க சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களையும் வருக வருக என வரவேற்குமாறு சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எஸ், ஒரு பலத்த கைத்தட்டோட let's welcome the captain of the ship, சிவசங்கர் ஜெகதீசன் on stage to give us the welcome address. நாவுதீர்த்த சொல்மணக்க வரவேற்புரை எனும் சிகப்பு கம்பளம் விரிக்க சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம், அன்பின் அடையாளமாக கரவொலியுடன். வணக்கம். உற்சாகமான ஒரு மாலை பொழுது. எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல நிகழ்வு. இது ஆண்டு போட்டியாக ஆரம்பித்த இந்த வாசிப்பு போட்டி கொஞ்சம் பிப்ரவரியிலாம் வைக்காமல் ஒரு மேல வச்சா பிளான் பண்ணி சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு இந்த அரங்கை சூஸ் பண்ணி செய்யலாம். இது தொடங்கியது ஒரு 2021 பிப்ரவரி 7. இதுக்கு பின்னாடி ஒரு கதைன்னு பார்த்தோன்னா நான் ஒரு இதற்கு முன்னாடி ஒரு ஐடி துறையில் இருக்கிறோம்னா வார கடைசியெல்லாம் ரொம்ப இவ்வளோ நண்பர்கள் கிடையாது. ரொம்பவே ஒரு தனிமையும் புத்தகங்களும் மட்டுமே எனக்கு துணையாக இருக்கும். வார இறுதியில் புத்தகங்கள் அது ஒரு சனிக்கிழமை காலையில் உட்காந்து ஒரு புத்தகம் முடிச்சுட்டு கிளம்புற ஒரு புத்தகம் முடிச்சு ஒரு காலையிலேருந்து ஒரு மாலை வரைக்கும் ஒரு புத்தகமே படிக்கிற நாட்கள்லாம் இருந்தது. அப்போ எனக்கு நண்பர்களும் ரொம்ப குறைஞ்சிட்டு வர்ற ஒரு பீரியட். அப்போ புத்தகங்கள் அது தவிர சிறுகதைகளும் எழுத ஆரம்பித்த நேரம். அப்படி எழுதிய 2 சிறுகதைகள் ஒரு பயிற்சி பெற்றை நடந்தது, கதை எழுதும் பயிற்சி பெற்றை. அதில் எஸ்.எஸ். ஸ்டான்லி, இயக்குனர் எஸ்.எஸ். ஸ்டான்லி அவர் அந்த கதைகளை படிச்சுட்டு உங்களுக்கு தி. ஜானகிராமன் நடை போல் உங்களுடைய சிறுகதைகளும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் போன தடவை நம்ம போன ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். அந்த பயிற்சி பற்றையில் ஒரு இயக்குனரே சொல்லும்போது அது நம்ம ஏன் இன்னும் சில கதைகள் எழுதக்கூடாதுன்ற மாதிரி எழுதின கதைகளில் அதுதான் ரப்பர் வளையல்களில் 2 கதைகள், மாற்றுக்கொலை, செம்மலர். ஸோ அந்த ரப்பர் வளையல்கள் புத்தகம் கொரோனா அந்த 2020 ஆண்டு தொடங்கிய நான் இப்படி வாழக்கூடாது, நம்ம ரொம்ப ஒரு மனிதர்களுடைய நம்ம பேசாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இது இப்படி வாழாமல் நம்ம கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணும்போது 2020ஆம் ஆண்டு பிறந்தது. அப்போ ஒரு கோல் எடுத்திருந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமையானால் ஒரு தரமான திரைப்படத்தை பார்க்க வேண்டும், சனிக்கிழமையானால் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய நண்பன் ஒரு புதிய இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். அப்போ 52 வாரங்களில் 52 புத்தகங்கள், 52 திரைப்படங்கள், 52 புதிய நண்பர்கள். இது இப்படி ஒரு கோல் வச்சிருந்தது 2020. புத்தகங்களை பொறுத்தவரை 52 புத்தகங்கள் படித்து முடிக்க முடிந்தது. ஆனால் திரைப்படங்கள் 52 திரைப்படங்கள் பார்க்க முடியல. ஆனால் 52 நண்பர்களில் எனக்கு 520 நண்பர்களில் 5600 நண்பர்கள் கிடைத்தார்கள். அது எல்லாருமே இங்கே இருக்கீங்க. இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது அப்படிதான். இந்த ரப்பர் வளையல்கள் புத்தகம் சிறுகதை தொகுப்பு எழுதி முடித்தவுடன் அதை இந்த ஃபேஸ்புக் குழுமங்கள் இதெல்லாம் போடும்போது அந்த குழுமங்களிலே கூட என்னோட போஸ்டே அலோவ் பண்ணல. உங்களுக்கும் அதே நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? நான் ரப்பர் வளையல்கள் ஒரு 20 பேருக்காவது கொடுத்து அது ஒரு அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்து என்னுடைய கதைகள் எப்படி இருக்குன்னு கேட்க நினைச்சேன். அது எல்லாருமே கேட்கறது, ஒரு கவிதை எழுதி போஸ்ட் பண்ணுறவங்க, ஒரு சிறுகதைகள் எழுதி போஸ்ட் பண்ணுறவங்க கேட்கறது. ஸோ அது மாதிரி கேட்கும்போது எனக்கு ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் எல்லாம் அறிமுகமானாங்க, ஒருவராக அறிமுகமானாங்க. நடராஜன் செல்லம் அவர் அறிமுகமானார். ஒவ்வொருத்தராக அந்த மாதிரி நிறைய ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் என்னோட கதைகளை படித்து எழுதுனாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் எல்லாம் எந்த குழுமத்தில் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த போஸ்ட்லாம் கூட இருக்கணும். அப்போ ஆரம்பித்த குழு தான் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் தமிழ். அப்போ எனக்கு பிரசாத், கோகுல் இவங்கெல்லாம் நண்பர்கள்னா அவங்களும் அந்த குழுவோட என்னோட பயணிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த குழு ஆரம்பித்தது இப்படி தான். ஆனால் அது அதே மாதிரி ஊட்டி திரைப்பட விழாவில் எனக்கு கேபிள் சங்கர்லாம் அறிமுகமானார். ஸோ அவருடைய சினிமா வியாபாரம் அதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருந்தேன். சிஜே ராஜ்குமார் அவர்களோட புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அப்படி இருந்தப்ப நான் ஒரு எல்விபியில் டைரக்ஷன் கோர்ஸும் ஒன்று பண்ணேன், வீக்கெண்ட் கோர்ஸ் மாதிரி.
அப்போ அந்த ஊட்டி திரைப்பட விழாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமானார்கள். பவா செல்லதுரை அறிமுகமானார், மீரா கதிரவன் அறிமுகமானார், கேபிள் சங்கர், நிறைய அந்த திரைப்பட விழாவே ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி பட்டறையும் அட்டன் பண்ணேன். அதில் வந்து அது மிஷ்கின் நடத்தும் பயிற்சி பட்டறை. அதில் எனக்கு வெற்றிமாறன் அவர்கள், செழியன் அவர்கள், ராம் அவர்கள், ரோஹிணி இவங்கெல்லாம் வந்து வகுப்பெடுத்தார்கள். ரொம்ப அருமையான பயிற்சி பட்டறை அது, இயக்குனர் பயிற்சி பட்டறை. ஸோ அதற்கு பிறகு இந்த டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சோடனே எனக்கு இந்த நண்பர்களோட ஆரம்பித்த குழுமம் தான் ஃபிலிம் என்தூசியாஸ்ட். அது அப்படியே ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸாக மாறிச்சு. அதுவும் அந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸே இல்லாமல் ரொம்ப இதுவாக இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு போட்டவங்கலாம் குர்த்தி விற்கிறது, இந்த வேலை வாய்ப்பு செய்திகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப இந்த குரூப் ஆரம்பிச்சு நம்ம ஒரு காரணத்துக்கு ஆரம்பிச்சு அவங்க ஒன்று போட்டுட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு திரை அனுபவங்கள் எழுத ஆரம்பித்தாங்க. மணிசேகரன் சார் முக்கியமானவர், பிரகாஷ் அர்ஜுன், அப்புறம் இப்போ வாசுதேவன் சார் எழுத ஆரம்பித்தாங்க, சிபி செந்தில்குமார் இவங்கெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த திரை அனுபவங்கள் அவங்க எழுதுறது ரொம்ப அருமையான. சிபி செந்தில்குமார் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக எழுதுவார். வினோத் ஜெயராமன் அவர் வந்திருக்காங்க, அவர் காணொலியாகவும் போட்டு எழுதுவாங்க. மைலோ சாய், விக்னேஷ் கிருஷ்ணன் ரொம்ப இளவயது தான், அவர் 25 வயசு தான். அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் யூடியூப் இது எல்லாத்தையுமே செய்கிறவர் விக்னேஷ் கிருஷ்ணன், ரொம்ப ஆர்வமான துடிப்பான இளைஞர். ஸோ ராம் அருணாச்சலம் வந்திருக்காங்க, அவங்களும் ரொம்ப அவரும் அந்த ஊட்டி திரைப்பட விழாக்கு வந்திருக்காரு. நிறைய குழுக்களில் அவர் ராம் அருணாச்சலம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவரும் நல்ல ஒரு மூவி பஃப். கார்த்திக் ரொம்ப சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. எல்லா குழுலையும் உங்களுக்கு ஒரு திரைப்படம் வர்றது எல்லாமே கார்த்திக் மூலமாக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ கார்த்திக் இங்கே இருக்கார். ஸோ அவரும் அந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் எனக்கு அறிமுகமான நான் அவரோடையும் பேச ஆரம்பித்தேன். திவ்யா ஜே இசியர் அவங்க எல்லா உலக சினிமாக்கள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இது பண்ணுற ஃப்ரீலான்ஸ் ரைட்டர், ஐகேஃபோட செக்ரட்டரியாக இருந்தாங்க. திவ்யா ஜே அந்த சென்னை திரைப்பட விழா நடக்கிற இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற முக்கியமானவங்க அவங்க. அதேமாதிரி வேதா சங்கர் தனிகாச்சலம் அந்த பிறந்தநாள் இதெல்லாம் போடுறாரு, அவர் வந்திருக்காரு, அங்கே இருக்கிறாங்க. ஸோ வேதா சங்கர் அவரும் இங்கே இந்த குழுவில் போட ஆரம்பித்தாங்க. புக்ஸ் அண்ட் ரீடர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய இலக்கிய நண்பர்கள், எனக்கு டிஸ்கவரி வேடியப்பன் அவர்கள், பொன்காசி ராஜன் அண்ணா, ராம் அருணாச்சலம் அவர்கள், அதே மாதிரி அந்த டிஸ்கவரி பேலஸ் மூலமாக எனக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமானாங்க. அதில் வெற்றிமாறன், பிரபஞ்சன் இவங்க எல்லாரையுமே நான் சந்திருக்கேன். வேடியப்பன் அண்ணாவும் எனக்கு நல்ல க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ படிக்க ஆரம்பித்த அந்த வாசிப்பு பழக்கங்கள் எனக்கு நிறைய எழுத்தாளர்களையும் நல்ல நண்பர்களையும் எனக்கு கொடுத்தது. சில சமயம் இப்போ நியூ இயர் அப்போல்லாம் இந்த டிஸ்கவரி போகும்போதெல்லாம் அது சொன்னால் கூட வெளியில் இருக்கவங்க சிரிக்க தான் செய்வாங்க. நியூ இயர் எங்கே போனீங்கன்னு கேட்டால் நான் புக் ஸ்டோருக்கு போனேன் அப்படின்னா எல்லாமே சிரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நியூ இயருக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங்கில் ஆஃபீஸில். அப்போ அந்த மாதிரியான இதுவும் கிடைக்கும். இப்போ புத்தகம் படிப்பவர்களே ஒரு ஏளனமாக பார்க்குற ஒரு இதுவும் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் ஒரு 1,00,000 பேர் தமிழகத்தில் இருக்காங்கன்னா அதில் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் ஒரு 10,000 பேர் இருப்பார்கள் என்று நான் கண்டிப்பாக கூற முடியும். எனக்கு முக்கால்வாசி ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் அனைவருமே நான் அழைக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். இந்த வாசிப்பு போட்டியில் பங்கேற்குமாறு கேட்டேன். அந்த வாசிப்பாளர்கள் அனைவரும், இப்போ கருணாமூர்த்தி சார்ல எனக்கு அப்படிதான் பழக்கம். சீனி சந்திரசேகரன் சார் ஃபேஸ்புக்கில் ரொம்ப இதாகவே இல்லை, ஆனால் நான் அவரை கேட்டுக்கிட்டேன். சீனி சந்திரசேகரன் சார் போன தடவை நம்ம சொல்லியிருக்கோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். காரணம், செங்கல்பட்டுல ஒரு பிரின்சிபல், ஒரு ஸ்கூல் பிரின்சிபல். அவருக்கு ஒரு பழக்கம், 5:30 மணிக்கு அவர் ஸ்கூல் விட்டு வந்தார்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு 6 மணிக்கு அவரோட பால்கனி, அழகான பால்கனியில் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சாருன்னா அது 3 மணி நேரம் 6 to 9 படிச்சுட்டு அடுத்த நாள் அவர் 2 குழுமம் வச்சிருக்காரு, தினம் ஒரு புத்தகம்னு. அதில் போஸ்ட் பண்ணுற பழக்கம் அவருக்கு. இப்படி அவர் 365 புத்தகம், அவர் கண்டிப்பாக நான் ஒரு 10,000 புத்தகங்கள் தாண்டி இருப்பாருன்னு நினச்சேன். ஸோ அவர் போன வருஷத்தோட வின்னர். ஸோ எங்களையும், நானும் ரமேஷும் அவரை பார்க்க போயிருந்தோம் செங்கல்பட்டு. எங்களை ரொம்ப அழகாக உபசரித்தார் அவர். அதை தவிர அவருக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. ஒரு ஸ்கூலில் போய் அவர் பிரின்சிபலாக இணையறாருன்னா அந்த ஸ்கூலில் ஒரு 5 வருடம் அந்த ஸ்கூலில் லைப்ரரி, அந்த ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸ், பேசிக் ஃபெசிலிட்டிஸ், சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ், அதை தவிர அந்த தோட்டம், இது எல்லாத்தையுமே அந்த ஸ்கூலில் அமைச்சிட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போயிடுவார். அந்த அரசினர் பள்ளி ரொம்ப சாதாரணமாக இருக்கும், அதை மேம்படுத்துவார். இப்படி ஒரு அழகான பழக்கம் அவருக்கு இருக்கு. ஸோ சீனி சந்திரசேகரன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். கருணாமூர்த்தி சார் எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். எந்த புத்தகம் கொடுத்தாலும் 3 மணி நேரத்தில் படித்து முடிச்சிருவாரு. சரவணன் தங்கப்பா வந்திருக்காரு. அவரோட 80களின் காலம்லாம் கருணாமூர்த்தி சார் ஒரு 3 மணி நேரத்தில் படித்து முடிச்சிட்டாரு. அவருக்கு என்னங்க இவ்வளோ இதாக படித்து போடுறாரு அப்படின்னாரு. ஸோ கருணாமூர்த்தி சார் ரொம்ப பெரிய ஆச்சரியம். அவர் பன்முக கலைஞர். அவர் நிறைய ஓவியமும் வரைவார். அவர் எந்த குழுமம் இருந்தாலும் அவருக்கான மரியாதை தனி. அவர் எப்பயுமே நிறைய பேர் அவரை பீட் அடிக்கணும்லாம் நீங்கள் ஒரு
ஒரு கோல் வச்சிருப்பீங்க, அது செய்ய வேண்டாம். உங்களுடைய சென்ற வருட சாதனை தான் உங்களுடைய கோலா இருக்கணும். அதை முறியடிக்கிறது தான். கருணாமூர்த்தி சார் நமக்கெல்லாம் வேற ஒரு தளத்தில் இருக்கிறார். அவர் ஒரு 730 புத்தகங்கள் படித்திருக்கிறார், படித்து பதிவிட்டார். ஸோ அது கண்டிப்பாகவே அது யாராலையும் எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வருடமும் கருணாமூர்த்தி சார் 2021லயும் சரி, 2022லயும் சரி, 2023லயும் சரி, அவருடைய புத்தகங்கள் 3 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடுவார். அவர் கிட்டத்தட்ட இந்த 3 வருடங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு 1500 புத்தகங்கள் அவர் படிச்சிருக்காரு. ஸோ மேலே கருணாமூர்த்தி சார் நான் போய் பார்க்கும்போது என்ன ரொம்ப இதாக இருந்துச்சார். இப்பயும் நான் அவரை பார்த்து அடிக்கடி பேசுவேன். அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பார். அது தவிர அவர் நிறைய பேரை அழகாக வரைவார். ரொம்பவே ஒரு பண்பு கலைஞர். அது அவர் எப்படி வாழ்க்கையை எடுத்துக்கிறாருன்றது நமக்கெல்லாம் ஒரு பாடம். உண்மையிலே நான் அவர் ரொம்பவே மதிக்கிற ஒரு பர்சனாலிட்டி கருணாமூர்த்தி சார். அவரையும் வணங்கி வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் அமிர்தம் சூர்யா சார் நான் பார்த்ததில்லை, இப்போதான் நான் பார்க்குறேன். அவரை வணங்கி வரவேற்கிறேன் இந்த நிகழ்வுக்கு. உண்மையிலே நீங்கள் வந்தது ரொம்பவே சந்தோஷம். நிறைய ஆழ்ந்த வாசிப்பாளர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம். விருந்தினர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய யோசித்தோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஈவெண்ட் இது. 2022 வாசிப்பு போட்டி எப்படி இது ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் அது நான் கணரமேஷ் அப்போலேருந்து என் கூட இருக்கான். ரொம்பவே ஒரு 26 குறும்படங்கள் எடுத்திருக்கான். அவன் ரொம்பவே ப்ரோ எடிட்டர், டைரக்டர். அவன் எனக்கு ஒரு பக்க பலம் மாதிரி. அவன் இல்லைன்னா நிறைய விஷயம் என்னால் செஞ்சிருக்க முடியாது. ஸோ கணரமேஷ், சினி சந்திரசேகரன் சார்லாம் போய் பார்த்தோம். கணரமேஷும் அப்போ இருந்து அந்த வாசிப்பு போட்டிக்கு அப்புறம் இந்த வாசிப்பு போட்டி பிளான் பண்ணுறதுக்கு முடியல. நடுவில் எனக்கு ஒரு கல்லீரல் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த லிவர் இஷ்யூஸ்னால போன வருஷம் என்னால் அந்த 2022 வாசிப்பு போட்டியை 2023 நடத்த முடியல. அதன் பிறகு நம்ம அது ஆனால் யாரும் பெருசாக கேட்கல. அதுவும் நான் சொல்லணும், இந்த குழுவில் பழகிறவர்கள் என்னிடம் ரொம்ப ரொம்ப இதாகவே நடந்துட்டு இருக்காங்க. மற்ற குழுவில் இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் சார்போ மத சார்போ இந்த குழுவில் கிடையாது. ஸோ அது ஒரு அரசியல் சார்பற்ற எந்த மதமும் சாராத குழுவாகவே இந்த குழு இருக்கு. அது பதிவிடுவர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதே போல விருந்தினர்களை நான் கூப்பிட ஆரம்பிக்கும் போது முதல்ல நான் பிருந்தா சாரதி சார் தான் கூப்பிட போனேன். எனக்கு காரணம், அவர் இந்த குழு மாதிரி நிறைய குழுக்கள்லையும் அவர் இருக்காரு. அவர் எனக்கு நிறைய நிகழ்வுகள் அவரை பார்த்துருக்கேன். அவரை நான் கூப்பிட போகும்போதும் இவரு ஜேடி சார் கும்பகோணம், பிருந்தா சாரதி சார் கும்பகோணம். ஸோ இவர் போட்ட மீன்கள் உறங்கும் குளம் அந்த கவிதை தொகுப்புக்கு அவர் வாசிப்பன் எழுதியிருந்தார். இவருடைய மீன்கள் உறங்கும் குளம் அந்த ஜேடி சார் எனக்கு அப்படி அறிமுகம் பண்ணார். ஜேடி சார் அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு அழைத்து அவருடைய லெஜெண்ட் படம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் கூட என்ன அழைச்சாங்க. நான் கணி ரமேஷ்லாம் போயிருந்தோம். பிருந்தா சாரி சார் எனக்கு அறிமுகமாகாமல் இருந்தார். ஆனால் நானே அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அவர் போய் பார்க்க போனேன். நான் கார்த்திகோட போகும்போது அவர் ரொம்ப அருமையாக உபசரித்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நிறைய ஆலோசனைகளை முதல்ல எனக்கு பிருந்தா சாரி சார் தான் நான் போய் பார்த்தேன். அவர் எனக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்தார். ஸோ அதுலேருந்து இந்த கெஸ்ட் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் நாங்கள் சந்திக்க போனோம். அதுக்கு அடுத்தது நான் சோமோலிப்பன் சார் எனக்கு என்னுடைய ரப்பர் வளையல்கள் வெளியானப்ப அது ஒரு கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் வெளியானப்ப நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். சோமோலிப்பன் சார் இப்போ தேவக்கோட்டையில் இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் அங்கேயும் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ திரும்பி வந்தப்போ இந்த மாதிரி ஒரு வாசிப்பு போட்டி நடத்துகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் அப்பயும் கொரோனா திருப்பி வந்தது இல்லையா. ஸோ அந்த ஓமிக்ரான் டெல்டா அந்த பீரியடில் திருப்பி அவர் அங்கே இருந்தார். அந்த 2022 வாசிப்பு போட்டிக்கு அவர் வர முடியல. ஆனால் இந்த தடவை அவரை நான் கண்டிப்பாக கூப்பிடணும்னு போய் கூப்பிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. சோமோலிப்பன் சார் எனக்கு ரொம்ப பிடித்த இலக்கிய ஆளுமை. நிதி மேலாண்மை ஆகட்டும், ஹெச்ஆர் ஆகட்டும், அவசியம்னு ஒரு நிகழ்வுகளை ஒழிக்கிறத பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். 80 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் சோமோலிப்பன் சார். இந்த நிகழ்வுக்கு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான தருணம். 25 ஆண்டுகள் எழுத்துலகத்தில் நிறைவு செய்கிறார் சோமோலிப்பன் சாரை இந்த நிகழ்ச்சிக்கு வணங்கி வரவேற்கிறேன். இதே மாதிரி புக்ஸ் அண்ட் ரீடர்ஸும் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ்லையும் ஒரு நாள் நம்ம உங்களுடைய புத்தகங்களை பற்றி மட்டுமே ஒரு கலந்துரையாடல் செய்யலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கலந்துரையாடலும் வெகு விரைவில் செய்யலாம். அவருடைய 80 புத்தகங்களை பற்றி சமீபத்தில் நடந்த விழாவில் அவருடைய புத்தகங்களை கொண்டாடினார்கள். முக்கியமாக இட்லியாக இருங்கள், அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றின அந்த புத்தகம். 2வது அல்ல பணம், அவரோட சீரீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தவிர மேனேஜ்மெண்ட் குரு கம்பன் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அது ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம். அதுவும் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய புத்தகம். அப்புறம் புத்தகம் எல்லாம் அவரை பார்க்க போகும்போது புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் அந்த புத்தகத்தை அவர் இது பண்ணியிருந்தார். நான் ஒருத்தரை பார்க்க போகணும்னா ஒரு நல்ல ஒரு ஹோம்ஒர்க் ஸ்டடி அவங்கள பற்றிலாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு தான் போவேன்.
அவரும் அதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருந்தார். நான் வரும்போது என்னுடைய புத்தகங்களை அவர் கொடுக்கும்போது அவரும் வந்து அவருடைய புத்தகங்கள்ல சைன் பண்ணி சரியாவே வச்சிருந்தாரு. அவருடைய நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எழுத்துலகத்தில் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் சோம வல்லியப்பன் அவர்கள். அவர் நம்ம நிகழ்வுக்கு வந்தது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியான தருணம். அதற்கு அப்புறம் நாங்க சிஜே ராஜ்குமார் சார் வந்து இந்த இமேஜ் எக்ஸ்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஒளிப்பதிவு பத்தி எடுக்கிற ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிந்தவரை சிஜே ராஜ்குமார் அவர்கள் மட்டும்தான். ஒளிப்பதிவு பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யாரும் கிடையாது. ஒளிப்பதிவு பத்தி புத்தகங்கள் எழுதியதும் யாரும் கிடையாது. சில உங்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் அந்த லென்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாம மறைச்செல்லாம் வச்சுக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒளிப்பதிவு பற்றியும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஐ இந்த விஷயங்கள் பற்றியும் எழுதுவதற்கு ஒரே எழுத்தாளர் சிஜே ராஜ்குமார் அவர்கள் தான். ஸோ டிஐ இந்த மாதிரியான போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஷயங்கள், கிளிக், ஃபோக்கஸ் இப்படிலாம் எழுதியிருக்காங்க. அந்த லென்ஸ் பற்றி, கம்போசிஷன், எக்ஸ்போஷர் இது எல்லாத்தையும் பற்றி எழுதிய ஒருவர். அவருடைய 12 புத்தகங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு வேற ஒரு உலகத்துக்கு எடுத்து சொல்லும். ஒளிப்பதிவு பற்றி எழுதியிருக்கும் புத்தகங்கள் தமிழை பொறுத்தவரை இவை மட்டும்தான். அவரையும் இந்த நிகழ்வுக்கு வணங்கி வரவேற்கிறேன். அதற்கு பிறகு நான் லதா சரவணன் மேடம் எனக்கு ஃபேஸ்புக்கில் இருந்தாங்க. அவங்களுடைய பதிவுகளையும் நான் அடிக்கடி பார்ப்பேன். அவங்கள்ட்டையும் நான் பேசும்போது இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன், இந்த வாசிப்பு போட்டி பற்றி சொல்லி. அவங்களும் அதை கேட்டாங்க. நான் அவங்கள போய் பார்க்கறதும் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. அவங்களோட இதெல்லாம் பொறுமையாக சொன்னாங்க. அவங்க இந்த ட்ரெண்ட் எல்லாம் தெரிஞ்ச ஒரு எழுத்தாளராக நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க இந்த மாலை மதிக்கு ஒரு நாவல், அவங்க மாதம் ஒரு இலக்கு வச்சு நாவல் முடிச்சு செய்கிற ஒரு எழுத்தாளர் லதா சரவணன். ஸோ அதே மாதிரி அவங்க ரொம்ப ஒரு கிரியேட்டிவான பர்சன். நிறைய விஷயங்கள் அவங்க லதா சரவணன் கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையாகவே அவங்க பேசுகிறவங்க. ரொம்ப சாதனை, நிறைய இடத்துல அவங்க சீஃப் கெஸ்டாக போகிறாங்க, எளிமையாகவே இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு அதிசயம். லதா சரவணன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வணங்கி வர இருக்கிறேன். அதுக்கு பிறகு லதா சரவணன் எனக்கு திருநங்கை நாங்கள் பேசும்போது என்னோட ஷார்ட் ஃபிலிமே ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது என்னோட மாற்று கருத்துன்ற என்னோட சிறுகதை. அது திருநங்கைகள் பற்றின ஒரு சிறுகதை தான். அந்த சிறுகதைக்கு பற்றி நான் லதா சரவணன்கிட்ட பேசும்போது இது சொன்னேன், திருநங்கை கூட ஒருத்தங்க இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நங்கை ஸ்வேதா அவங்கள பற்றி சொன்னாங்க. ஸோ அவங்களும் ஒரு விழா எடுத்தாங்க. நான் உடனே அவங்கள போய் பார்த்தேன். அந்த விழாவுக்கு முன்னாடி அவங்க அந்த ரொம்ப விழா எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டென்ஷன்லேயே இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன நல்லா உபசரித்து பேசினாங்க. இந்த அவங்களோட கவிதை தொகுப்பு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க அந்த விழாவில் நடந்துக்கிட்ட விதம் அசுர வேகம். ரொம்ப ஒரு 28 பேருக்கு அவங்க கௌரவிச்சாங்க திருநங்கைகள். ஒரு திருநங்கைகளும் ஒரு துறையில் சாதனை புரிந்தவர்கள். எனக்கு இவங்க கிட்ட பேசும்போது அதுக்கப்புறம் இவங்க பத்தி ஃபுல்லா படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு. 3 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு இருக்கிறார். ரொம்பவே முக்கியமானவர். பாண்ட் டு வின் என்ற அமைப்பை நடத்துவர். ஸோ நங்கை ஸ்வேதா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். ரேகா சிவன் மேடம் தெரியும் உங்களுக்குலாம். அவங்களோட துணிச்சல் இவ்வளவு துணிச்சலானவர்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்க வந்து நான் அந்த கவிதை இதெல்லாம் பேசி பார்த்துருக்கேன். நான் பெருசாக அவங்க இது பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாவே என்னோட இதில் அவங்க இதாகவே இருந்தாங்க, தொழிலாகவே இருந்தாங்க. ஆனால் அவங்க கமெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க லதா சரவணன் மேடமும் ரேகா சொன்னோன்னா அவங்கள சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்த இதில் அவங்க இப்போ நம்ம பார்க்கும்போது பார்க்குற ஒருத்தங்க வேற. ஆனால் அவங்க சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்க. நான் சின்ன வயசில் அவ்வளோவா கஷ்டப்பட்டு வரல. ரொம்ப இளமையில் ஏழ்மை எனக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு இளமையில் ஏழ்மை இருந்திருக்கிறது. அதுலேருந்து அவங்க இப்படி முன்னேறினாங்கன்றது சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு. அதே போல் இவங்க இந்த ஸ்பிரிண்டராகவும் இருக்கிறாங்க, யோகா இது பண்ணுறாங்க, யோகா கோச்சாகவும் இருக்கிறாங்க, கன்சல்டண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப அழகாக கவிதை எழுதுறாங்க. ஸோ இவங்க ரேகா நாயர் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸ்பிரிண்டராக அவங்க போகிறது இதெல்லாமே வந்து அதில் நிறைய சாதனையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரேகா சரவணன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வணங்கி வரவேற்கிறேன். சுப்பிரமணிய சிவா சார் லாஸ்ட் டைமே வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டான்லி சாரையும் திருப்பி கூப்பிட்டோம். அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரினால வரல. ஜேடி ஜெரி சாரையும் கூப்பிட்டேன். இப்போ ஜேடி ஜெரி சாரும் இப்போ பிருந்தா சாரதி சாரும் கும்பகோணத்தை சேர்ந்தவர்ன்றதுனால நான் அவங்கள 3 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், மேடையில் ஒரு கமாடரி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஜேடி ஜெரி சாரும் கூப்பிட்டேன். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால வர முடியல. நிறைய பேரை கூப்பிட்டோம். இன்னும் ரேவதி அவர்கள் அவங்க அடுத்த நிகழ்வுக்குலாம் வரேன்னு சொன்னாங்க. நடிகை ரேவதி அவர்கள். வெற்றிமாறன் அவர்கள் அடுத்த நிகழ்வுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஆயிஷா நடராஜன் அவர்கள் பார்க்க போனது வந்து
பாரதி புத்தகாலயம்ல அவருடைய 2 லட்சம் பிரதிகள் வித்திருந்த ஒரு நிகழ்வு நடந்தது. அது ஆயிஷா புத்தகம். ஆயிஷா சிறுகதை என்னை போலவே உங்களையும் ரொம்ப பாதித்த ஒரு சிறுகதை. அது அந்த ஆயிஷா சிறுகதை முடிவு வந்து நிறைய பேர் பேசினாங்க அந்த 2 லட்சம் பிரதி வைத்த நிகழ்வுல. அந்த இதுல வந்து அவர்கிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன் 2022 வாசிப்பு போட்டிக்கு நீங்க வரணுன்ற மாதிரி. ஆனால் அது என்னால் நடத்த முடியல, என்னுடைய கல்லீரல் பிரச்சனைகள் இதனால நடத்த முடியல. அதன் பிறகு ஜிம்லாம் போயிட்டு ஒரு உடற்பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் மீண்டு வந்தேன். கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆயிஷா நடராஜன் அவர்களை திருப்பி ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணேன், உடனே ஒத்துக்கிட்டாங்க. நீ கடலூர்லாம் வர வேண்டாம், நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் சோம வல்லியப்பன் அவர்களை சந்திக்கிறதுல ஆர்வமாக இருந்தார், பிருந்தா சாரதி அவர்களை சந்திக்க ஆர்வமாக இருந்தார். எல்லாரையும் அவர் பார்த்துட்டு தான் இருந்தார், எல்லா அப்டேட்ஸும். ஆயிஷா நடராஜன் சார் எங்களை, நானும் செல்வராஜ் சாரும் போயிருந்தோம் கடலூர். போய் அவர் ஒரு கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பிரின்சிபல். அவர் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். இங்கே இருக்கிற நிறைய பேரும் அவரை சந்திக்க விரும்புறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே இதாக இருந்தார். ஆனால் இப்போ நேற்று வந்து அவருடைய சித்தப்பா கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்க. அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போயிருந்ததுனால வர முடியல. அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டு 2 நாள் மணி வரைக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார் வர்றதுக்கு. அவர் அடுத்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக அவர் வரான்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் ஒரு 7 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு காரணமாக தான் ஆயிஷா நடராஜன் அவர்கள் கண்டிப்பாக இங்கே வரணுன்ட்டு அவர் 2 நாள் மணி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுப்பிரமணிய சிவா சாரும் கொஞ்சம் இந்த ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வர முடியல. ஆனால் அவங்க நாங்கள் போன ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க பேசி இது பண்ணாங்க. நிறைய பேரை ஒன்றும் அழைச்சிருந்தோம். ஒருங்கிணைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கணேஷன் கார்த்திக், கணேரமேஷ் என் கூடயே தான் இருப்பான். என் கூடயே தான் அவன் முடிச்சுட்டு அவன் வேலையெல்லாம். ஒரு 26 குறும்படங்கள் எடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அவனுடைய மட்டன் ஷார்ட் ஃபிலிம் நம்ம ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் யூடியூப் சேனலில் போட்டோம். கொஞ்சம் யூடியூப் சேனல் இது ரெண்டுத்தையும், புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் யூடியூப் சேனல், ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் கொஞ்சம் தூசி தட்டி கொஞ்சம் அதில் எடுக்க போடும்போது ரமேஷோட குறும்படத்தை முதல்ல போட்டோம். இந்த என்னுடைய சிறுகதைகளில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தோம், அதை தமிழ்நாக இருந்தாலும் ஷேர் செய்யும், அதுவும் போட்டோம். அடுத்து கார்த்திக் ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திக். காரணம், இந்த நிகழ்வை எனக்கு ஒருங்கிணைக்கிறதுல வந்து ஒரு சாதாரண இது இல்லை. ஒரு 6 மாசமா பிளான் பண்ண ஈவெண்ட் போன தடவை. இந்த தடவை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கார்த்திகோட துணை இல்லாமல் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்க முடியாது. ஒரு இதுவும் நிறைய விஷயத்த கூப்பிடுறது எல்லாமே நான் செஞ்சிட்டாலும் இந்த ஸ்டேஜ் இதாகட்டும், இந்த பிஆர்ஓ இது, இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு கார்த்திக் எனக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலம். இந்த மேடையில தேங்க்ஸ் சொல்ல முடியும், எந்த இடத்துலையும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. கார்த்திக் ரொம்பவே ரொம்ப ஸ்பெஷல். அவனுக்கான விசிபிலிட்டி ஒன்றும் கிடைக்கலான்றது தான் என்னுடைய இது. மேல் ஆங்கர்ஸ்லேயே வந்து பெஸ்ட் ஆங்கர் கார்த்திக்னு சொல்லுவேன். காரணம், ஒரு சனிக்கிழமை அவனை அழைத்தா நாங்கள் 30 மூவி ரிவ்யூ பேசுவோம். 30 மூவி ரிவ்யூ 8 மணி நேரத்தில் எடுப்போம். ஒன்று ஒரே டேக் தான். அவன் பேசுகிற படங்கள் சிலதெல்லாம் நான் பார்த்துருக்க கூட மாட்டேன், போயிருக்க கூட மாட்டேன். ஆனால் அவன் 30 ரிவ்யூ பேசுவான் 8 மணி நேரத்தில். 11 மணிலேருந்து 7 மணிக்குள்ள 30 திரை விமர்சனங்களும் சீரீஸ் விமர்சனங்களும் பேசுகிற அளவுக்கு ஒரு திறமையான ஒருத்தர் கார்த்திக். காந்தாரா ரிஷப் ஷெட்டி இங்கே வந்தப்ப அவர் அந்த காந்தாரா படத்துக்கு ப்ரமோஷன் தமிழில் வெளியான போது அந்த ப்ரமோஷனுக்கு முதல்ல வந்தப்போ ஒரு நிறைய மீடியாக்கள் நிறைய இது இருக்கிறாங்க. ஆனால் அவர் முதல்ல பார்த்து ஹக் பண்ணது கார்த்திகை தான். கார்த்திக் அவனுக்கு நீங்க உங்களுடைய சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது கார்த்திக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தர வேண்டும். காரணம், இப்ப இருக்கிற ஆங்கர்லாம், மேல் ஆங்கர்லாம் நான் பாக்குறேன், கார்த்திக் அளவுக்கு திறமையானவர்கள்னு யாரையுமே சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள்ல சமயோஜித புத்தி ஆகட்டும், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யற இது எல்லாமே கார்த்திக்கு இருக்கிற திறமை நான் யார்கிட்டையும் பார்க்கல. உண்மையில கார்த்திக்கான அந்த வெளிச்சம் இன்னும் நிறைய கிடைக்கலன்றதுதான் என்னுடைய இது. அது ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மூலமாகவே கிடைக்கும்ன்றதும் என்னுடைய அசம்ஷன். அது எப்படி போப்பது உங்களுடைய இதுக்கும் வாய்ப்புகளுக்கும் கார்த்திக் ஒத்தனே இந்த எனக்கு அடுத்தது இந்த இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணது கார்த்திக் தான். அவன் இல்லைன்னா இந்த நிகழ்வு இவ்வளோ இதாக சிறப்பாக நடந்திருக்க முடியாது. ஸோ கார்த்திக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல முடியல, எந்த நேரத்துலையும் நன்றி சொல்ல முடியும். அதுக்கடுத்து பிரசாத் அண்ட் கோகுல், அவங்களும் இப்போ இந்த வாசிப்பு போட்டியோட இது ஒருத்தர் எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது கருணாமூர்த்தி சார் மட்டுமே 730 புத்தகங்கள் படிச்சிருந்தார். அப்போ அந்த கவுண்டெல்லாம் எடுக்கிறதே ஒரு பெரிய இமாலய ஒரு பணி. அதை செய்யறதுக்கு எனக்கு துணையாக இருந்தது பிரசாத் அண்ட் கோகுல். முதல் வாசிப்பு போட்டியில் நானே ஒரு ஆர்வத்தோட பொறுமையாக உட்காந்து செஞ்சிருவேன். ஆனால் 2வது வாசிப்பு போட்டி, 3வது இந்த 2023, 24 ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 22, 23 பிரசாத் அண்ட் கோகுல் எனக்கு செஞ்ச உதவி ரொம்பவே இதாக இருந்தது. அவங்க இது எல்லாம் இந்த புத்தகங்கள்
இதை இந்த யார் யாருக்கு பரிசு யார் யாருக்கு நான் அட்டவணை போடுறதுலேருந்து இந்த இது எல்லாத்தையுமே எனக்கு உதவியாக இருந்தது. ஸோ அவர்களுக்குமே நன்றி. இந்த விழாக்குழு போலவே வந்து நீங்களும் வந்து பொறுமையாக இந்த கோடை காலத்தில் வந்து இந்த நிகழ்வை அட்டன் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த குழுவில் பங்கேற்கும் மற்றவர்கள் பரிசு பெறுபவர்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த குழு இதே போலவே மத சார்பு இல்லாமல் அரசியல் சார்பு இல்லாமல் இப்படி தான் இருக்க போகிறது. உங்கள் அனைவருடைய பங்களிப்பும் நீங்களும் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்கு இந்த குழு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். உங்களுக்கு மற்ற குழுவை கூட நிறைய விதிமுறைகள்லாம் எனக்கு வச்சுக்கவே இஷ்டம் கிடையாது. எந்த விதமான ரூல்ஸ் பெருசாக இல்லாமல் அப்படியே தான் இந்த இது நடந்திருக்கு. அதே போல் செலிபிரிட்டியும் உங்களால் சந்திக்க முடிகிறது. நிறைய பேர் இந்த குழுக்களில் இருக்கிறார்கள். அவங்களும் வந்து ஆர்வமாக பேசுவாங்க. ஜெரி சார் ஆர்வமாக பேசுவார். அவர் நிறையவே பாராட்டி இந்த குழுவில் வர்ற பதிவுகளை பார்க்கறதெல்லாம் சொல்லுவார். ஸோ நீங்கள் அனைவரும் பிரியா வெங்கடேசன் நிறையவே ஆர்வமாக போட்டுருவார். எனக்கு இந்த மாதிரி பிரியா வெங்கடேசன் மாதிரி நிறைய பேர் எனக்கு அறிமுகமானாங்க. அது இந்த குழு மூலமாக கிடைச்ச ஒரு வரம் தான் சொல்லணும். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். நன்றி.